சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தின் மேல் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே எங்கள் ஆராதனை உமக்கே
விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா, எனக்கு உதவி செய்தீரையா, உன் பிள்ளையாய் நான் வாழ்ந்திட எனக்கு உதவி செய்தீரையா, உன் பிள்ளையாய் ஏன் போலாம் தேவனே, சதா காலமும் உள்ளவரே, ஏன் உயர்ந்தவரே, ஏன் போலாம் தேவனே, மலைகள் பர்வதங்கள் விலகினாலும் மாறாது ஒருபோதும் கிருபை, மரண இருளில் நான் நடந்தாலுமே பொல்லாப்புக்கு நான் பயப்படனே, சதா காலமும் உள்ளவரே, ஏன் போலாம் தேவனே, நீரென்றும் உயர்ந்தவரே, ஏன் போலாம் தேவனே, ஏன் போலாம் தேவனே, நீரென்றும் உயர்ந்தவரே, ஏன் போலாம் தேவனே, சதா காலமும் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், சதா காலங்களிலும் அவர் உயிரோடு இருக்கிறார். நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்படி சொல்லுங்க, ஆராதிங்க. அவர் உயர்ந்தவர், அவர் என்றும் மாறாதவர். நல்ல ரெண்டு கைகள் அப்படி தட்டுங்க, நல்ல கண்ணை மூடி அப்படி ஆவியில் இருந்து சொல்லுங்க, அவர் என்றும் மாறாதவர். என் வாழ்க்கையில் அவர் மாறாத தெய்வமாய் இருக்கிறார். மனிதர்கள் மாறி போனாலும் அவர் என்னை மாறாமல் ஒருபோதும் கைவிடாமல் என்னை காத்து வழி நடத்தி வருகிறார். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, ஏழோலாம் தேவனே, நீரென்றும் உயர்ந்தவரே, ஏன் ஓலாம் தேவனே, சதா காலம் உம்மை நம்பி வந்தே, நான் வெட்கப்படல, உந்தையை கண்டே, நீ கைவிடல, வெறுங்கையாய் கடந்து வந்தே, இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீ, வெறுங்கையாய் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீ. இப்ப கையை வைத்து சொல்லுங்க, ஏ உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே, அப்படி கையை வைத்து சொல்லுங்க, உம்மை நாங்க துதிக்க வந்திருக்கிறப்பா. இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். உம்மை ஆராதிக்க யாக்கோபு பார்த்து சொன்னீங்க, நான் உனக்கு சொன்னதை
செய்யும் அளவு உன்னை கைவிடுதல் என்று யாக்கோபை பார்த்து சொன்னீங்களா ஆண்டவரே? யாக்கோபு அவருடைய சொந்த அண்ணனால் தன் சொந்த அண்ணனை ஏமாற்றி ஆசீர்வாதத்துக்காக அண்ணனை ஏமாற்றினான். அவன் அவனுடைய மாமா வீட்டுக்கு வரான், அவனுடைய மாமனால் ஏமாற்றப்படுகிறான். ஆனால் இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சம்பவம். ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, யாக்கோபே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுதலை, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். அவர் நடுவில் ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறான். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை கேட்டு யாக்கோபு போய் அவன் செய்கிற வேலை ஆடு மேய்க்கிற வேலை, வனாந்திரத்தில் சுற்றி திருகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆனால் இங்கே ஒரு வேலைக்காரன் போல, ஒரு அடிமை போல இருக்கிறான். ரெண்டு இடத்துலையும் ஏமாற்றம். ஆனால் இயேசு சாமி சொன்னதை செய்யும் அளவும் அவனை ஒரு 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 சின்ன ஒரு இதில் கூட அவனை ஏமாற்றவில்லை. வாக்கு தத்தத்தை சொல்லி அவனை இஸ்ரவேலாய் மாற்றினார். ஹல்லேலூயா. ஏமாற்றி சென்றேன், ஏமாற்றப்பட்டேன், நீர் மட்டும் என்னை ஏமாற்றவில்லை. ஏமாற்றி சென்றேன், ஏமாற்றப்பட்டேன், நீர் மட்டும் என்னை ஏமாற்றவில்லை. சொல்லுங்க. வாக்கு தத்தம் எனக்கு தந்து இஸ்ரவேலா என்னை ஆசீர்வதித்தீ. வாக்கு தத்தம் எனக்கு தந்து. இப்ப நீங்க சொல்லுங்க, வாக்கு தத்தம், வாக்கு தத்தம் எனக்கு. இதுவரைக்கும் எத்தனை ஏமாற்றங்களை பார்த்திருக்கலாம். ஆனா இந்த 2017 ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதில்லை. ஏன் இந்த காலை ஆராதனையில அந்த உயிர் தெழுந்த வல்லமை உன்னை உயிர்ப்பிக்க போகிறது. அந்த உயிர் தெழுந்த வல்லமை உன்னை வாழ வைக்க போகிறது. எந்தெந்த காரியத்துல தடையா இருந்ததோ இந்த கால வேளையில அந்த உயிர் தெழுந்த வல்லமை அந்த தடைகளை உடைத்து போடுகிறது. ஆயிரம் நாளை பார்க்கிலும் அவருடைய பிரகாரத்தில் வருகிற ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கிலும் அவருடைய ஆலயத்தின் வாசப்படியிலே காத்திருப்பதே தெரிந்து கொள்வேன் என்று பக்தன் சொல்லுகிறான். அவருடைய சமூகம் நமக்கு இன்பமானது. இந்த நல்ல ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்போஸ்தலர் கிணைக்க திருச்சபையின் சார்பில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். யெகோவா ஈரே, எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். பாஸ்டர் எபி தாமஸ் அவர்கள் திருவனந்தபுரத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை குடும்பமாய் செய்து வருகிறார்கள். அவர்களை கரங்களை தட்டி அன்பாய் வாழ்த்துவோம். நித்திய ஸ்நேகத்தா என்னை ஸ்நேகிச்சு அம்மையிடும் ஸ்நேகத்திற்கா லோகம் நல்கிடும் ஸ்நேகத்திற்கா அங்கே விட்டெங்கும் போகையில் அங்கே விட்டெங்கும் போகையில் அங்கில் சேரும் ஜீவிக்கும் சத்திய சாட்சியாய் ஜீவி. பாஸ்டர் எபி தாமஸ், பாஸ்டர் சிமியோன் அவர்களை நல்ல தலைக்கு மேல கைகளை தட்டி ഈ അനുഗ്രഹിക്കപ്പെട്ട നല്ല സമയത്തിനായിട്ട് ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്യുന്നു. இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். നിങ്ങളോടൊപ്പമായിരിക്കാൻ പിതാവ് എനിക്ക് തന്ന വിലപ്പെട്ട അവസരങ്ങൾക്കായി സ്തോത്രം. உங்களோடு கூட இருக்கும்படிக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். വളരെ പ്രതീക്ഷയോടെ ദൈവപാദപീഠത്തിലായിരിക്കുന്ന ജനത്തിനായി ദൈവത്തിന് നന്ദി പറയുന്നു. எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ ஜனங்களுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். ഇതുവരെയും ദൈവം നമ്മെ നടത്തുകയായിരുന്നു. നന്നായി ആരാധിപ്പാൻ ദൈവം നമുക്ക് അവസരം ഒരുക്കി തന്നു. இதுவரை கர்த்தர் நம்மை நடத்தினார். நன்றாக ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்தார். യോഹന്നാൻ എഴുതിയ സുവിശേഷം, யோவான் எழுதின சுவிசேஷம் 2-ാം അധ്യായം 2வது அதிகாரம் അതിൻ്റെ 1 തുടങ്ങി 11 വരെയുള്ളതായ വാക്യങ്ങൾ നമുക്ക് വായിക്കാം. 1 முதல் 11 வரையான வசனங்களை நாம் வாசிப்போம். 3ஆம் நாளிலே
கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவ்விடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ആമേൻ. ஆமென். ഇന്ന് പകലിൽ ഈ വചനത്തിലൂടെ പരിശുദ്ധാത്മാവ് നമ്മോട് സംസാരിക്കാൻ പോകുകയാണ്. இந்த பகல் வேளையிலே இந்த வசனத்தின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேச போகிறார். വളരെ ശക്തമായ ചില ദൈവവചന സന്ദേശങ്ങളാണ് അതിനകത്ത് കിടക്കുന്നത്. வல்லமை மிகுந்த தேவனுடைய வார்த்தைகள் இதற்குள்ளாக இருக்கிறது. ഇന്ന് പകലിൽ പരിശുദ്ധാത്മാവ് ആ വചനത്തിലൂടെ നമ്മോട് സംസാരിക്കും. இந்த பகல் வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலமாய் நம்மோடு பேசுவார். ദൈവം ഇന്ന് ഈ നിമിഷം നമ്മെ ഒന്ന് ബലപ്പെടുത്തുവാൻ പോകുകയാണ്. ஆண்டவர் இந்த நிமிஷங்களிலே நம்மை பலப்படுத்த போகிறார். ദൈവത്തിന്റെ വചനത്തിന്റെ ശക്തി നമ്മുടെ ജീവിതത്തിൽ ദൈവം നമ്മുടെ മേൽ പകരും. தேவ வசனத்தின் வல்லமையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தருவார். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഈ സംഭവം നമുക്ക് എല്ലാവർക്കും നല്ല പരിചയമുള്ള വചനഭാഗമാണ്. இந்த சம்பவம் நமக்கு மிகவும் பழக்கப்பட்ட ஒரு வேத பகுதி. യേശു കർത്താവ് ആദ്യമായിട്ട് ചെയ്ത അത്ഭുതം, இயேசு முதலாக செய்ததான ஒரு அற்புதம். ഇന്ന് പകലിൽ ആ വചനത്തിന്റെ ഉള്ളറയിലേക്ക് നാം ഒന്ന് പ്രവേശിക്കുമ്പോൾ, இந்த பகல் வேளையில் இந்த வசனத்துக்குள் நாம் பிரவேசிக்கும்போது ദൈവം എന്താണോ നമ്മെക്കുറിച്ച് ആഗ്രഹിക്കുന്നത് അത് നമ്മുടെ ജീവിതത്തിൽ വെളിപ്പെടാൻ പോകുകയാണ്. ஆண்டவர் நம்மை குறித்து என்ன விரும்புகிறார் என்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். ദൈവസഭയുടെ ഉള്ളിൽ പരിശുദ്ധന്റെ ഒരു വലിയ ദൈവ പ്രവൃത്തി ദൈവാത്മാവ് ഇന്ന് പകലിൽ പകരും. தேவ சபைக்குள்ளாக தேவன் பரிசுத்தாவின் பெரிய பொழிந்தருளை இந்த பகல் வேளையில் கொடுக்க போகிறார். ഞാൻ ഇവിടെ കടന്നു വന്ന് ശുശ്രൂഷിക്കുന്നതിന് മുമ്പേ പരിശുദ്ധാത്മാവ് എന്നോട് സംസാരിച്ച ഒരു കാര്യം, நான் இங்கே வந்து ஊழியம் செய்வதற்கு முன்பதாகவே பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசின ஒரு காரியம், ഈ ഞായറാഴ്ച പകലിൽ, இந்த ஞாயிற்றுக்கிழமை பகலிலே കുടുംബങ്ങളെ മുന്നിൽ കണ്ടുകൊണ്ട് പ്രസംഗിപ്പാൻ പരിശുദ്ധാത്മാവ് എന്നോട് സംസാരിച്ചു. குடும்பங்களை முன்னிறுத்தி பிரசங்கிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானோடு பேசினார். ഇതിനകത്ത് കുടുംബ ജീവിതത്തിലേക്ക് പ്രവേശിക്കാൻ പോകുന്നവരുണ്ട്, இதற்குள்ளாக குடும்ப வாழ்க்கையில பிரவேசிக்க போகிறவர்கள் இருக்கிறீர்கள், പ്രവേശിച്ചവരുണ്ട്, குடும்ப வாழ்க்கையில ஏற்கனவே பிரவேசிச்சவங்க இருக்கிறீங்க, പ്രവേശിച്ച് തളർന്നിരിക്കുന്നവരുമുണ്ട്. அப்படி பிரவேசித்து தளர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறவங்களும் இருக்கிறீங்க. ആമേൻ. ஆமென். ഇന്ന് നിങ്ങളെ ഒന്ന് എഴുന്നേൽപ്പിപ്പാൻ ഞാൻ കർത്താവ് ശരണപ്പെടുന്നു. நான் இன்று உங்களை எழும்பி நிற்கும்படிக்கு நான் விரும்புகிறேன். ഈ കാനായിൽ യേശു ചെയ്ത അത്ഭുതം നമുക്ക് എല്ലാവർക്കും വളരെ പരിചയമുണ്ട്. இந்த கானாவிலே இயேசு செய்த அற்புதம் நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். അവിടെ വായിക്കുന്ന 3-ാം ദിവസം കർത്താവ് ഒരു അത്ഭുതം ചെയ്തു എന്നാണ് വായിക്കുന്നത്. அங்கே வாசிக்கிற 3ஆம் நாளிலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார் என்று வாசிக்கிறோம். Third day, 3வது நாளிலே ബൈബിൾ നമ്മൾ വായിക്കുമ്പോൾ வேதத்தை நாம் வாசிக்கும் போது സൺഡേ, മൺഡേ, ട്യൂസ്ഡേ, വെനസ്ഡേ ഒന്നൊന്നുമല്ല ബൈബിൾ എഴുതിയിരിക്കുന്നത്. அங்கே ஞாயிறு, திங்கள், செவ்வாய் என்று சொல்லி ஒன்றும் கொடுக்கப்படவில்லை. ഫസ്റ്റ് ഡേ, സെക്കൻഡ് ഡേ, തേർഡ് ഡേ ഇങ്ങനെയാണ് ബൈബിളിനകത്ത് കാണുന്നത്. முதலாம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் என்று தான் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. അങ്ങനെയാണെങ്കിൽ அப்படியானால் ഈ 3-ാം ദിവസം എന്നത് ഏത് ദിവസമാണ്? இந்த 3ஆம் நாள் என்று சொல்லப்படுவது என்ன கிழமை? പറഞ്ഞാട്ടെ, சொல்லுங்க பார்க்கலாம். ദൈവത്തിന്റെ വചനം നാം വായിക്കുമ്പോൾ, ஆண்டவருடைய வசனத்தை நாம் வாசிக்கும் போது, പ്രത്യേകിച്ച് തമിഴ്നാട്ടിൽ കല്യാണം നടക്കാൻ സാധ്യതയില്ലാത്തൊരു ദിവസമാണ് അവിടെ കല്യാണം നടന്നത്. விசேஷமா தமிழ்நாட்டுல கல்யாணம் நடத்துறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு நாள்ல தான் அன்னைக்கு கல்யாணம் நடந்துச்சு. ആഴ്ചയുടെ 1-ാമത്തെ ദിവസം സൺഡേ ആണെങ്കിൽ, வாரத்தில் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆனால், 2-ാം ദിവസം എന്ന് പറയുന്നത് മൺഡേ ആണ്.
இரண்டாவது நாள் என்று சொல்லப்படுவது திங்கட்கிழமை. മൂന്നാമത്തെ ദിവസം എന്ന് പറയുന്നത് ചൊവ്വാഴ്ചയാണ്. மூன்றாம் நாள் என்று அழைக்கப்படுவது செவ்வாய்க்கிழமை. നന്നായി ആരാധിക്കുന്നവരും நன்றாக ஆராதிக்கிறவர்களும் நல்ல പ്രാർത്ഥിക്കുന്നവരും ഒക്കെ நல்ல ஜெபம் பண்ற ஆட்களும் கூட ചില ദിവസങ്ങളെ ഭയപ്പെടുന്നത് ഞാൻ കണ്ടിട്ടുണ്ട്. சில நாட்களை பார்த்து பயப்படுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். നമുക്ക് ഭയമില്ലാത്തതിനായി സ്തോത്രം ചെയ്യുന്നു. நமக்கு பயம் இல்லாதபடினால கர்த்தரை துதிக்கிறேன். എല്ലാ ദിവസവും ദൈവം നന്നായി സൃഷ്ടിച്ചു. எல்லா நாட்களையும் கர்த்தர் நன்றாகவே படைத்தார். വിവാഹ ദിവസങ്ങൾ സാധാരണഗതിയിൽ ചൊവ്വാഴ്ച ദിവസങ്ങളിലും ശനിയാഴ്ച ദിവസങ്ങളിലും നടത്താറില്ല. பொதுவாக செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையிலையும் திருமணங்கள் நம்ம ஊரில் நடக்கிறது இல்ல. എന്തുകൊണ്ടെന്ന് ചോദിച്ചാൽ ஏன் அப்படின்னு கேட்டா 13ാം നൂറ്റാണ്ടിൽ റോമാക്കാരാണ് ഈ സൺഡേ, മൺഡേ, ട്യൂസ്ഡേ, വെനസ്ഡേ എന്ന് പറഞ്ഞ് അതിനെ ഡിവൈഡ് ചെയ്തത്. 13வது நூற்றாண்டிலே ரோமாபுரியை சேர்ந்தவர்கள் தான் ஞாயிறு, திங்கள், செவ்வாய் என்கிற இந்த கிழமைகளை வகுத்தார்கள். സൺ ഗോഡിനെ ആരാധിക്കുന്ന ദിവസം സൺ ഡേ ആയി അവർ മാറ്റിവെച്ചു. சூரிய கடவுளை ஆராதிக்கிற அந்த சன் காடை முன்னிறுத்தி கொண்டுதான் சண்டே அல்லது ஞாயிற்றுக்கிழமை என்று அவர்கள் நியமித்தார்கள். മൂൺ ഗോഡിനെ ആരാധിക്കുന്ന ദിവസം മൺഡേ ആയി അവർ മാറ്റിവെച്ചു. நிலவு, நிலா கடவுளை மூன் என்று ஆராதிக்கிற அந்த நாளை தான் மண்டே என்று மாற்றி வைத்தார்கள். தியோஸ் காடினை ஆராதிக்கிற ദിവസം டியூஸ்டே ஆയി மாற்றிவெச்சு. தியோஸ் என்கிற கடவுளை வழிபடுகிற அந்த நாள் தான் டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை என்று அழைக்கிறார்கள். வோடன்ஸ், தோர்ஸ், ஃப்ரீக்ஸ், சட்டர்ன் തുടങ്ങിയ ദൈവങ്ങളെ ആരാധിക്കുന്ന ദിവസം അടുത്ത ദിവസങ്ങളായിട്ട് മാറ്റി വെക്കുന്നു. இந்த சொல்லப்பட்ட அத்தனை கடவுள்களையும் அனுசரிக்கிற அந்த நாட்கள் தான் அடுத்தடுத்து வருகிற கிழமைகளாக வகுத்தார்கள். டியூஸ்டே உள்ள தியோஸ் காடும், இந்த செவ்வாய்க்கிழமைக்கு உள்ள தியோஸ் என்கிற கடவுளும், சட்டர்ன் காடினை ஆராதிக்கிற சாட்டர்டேயும், சட்டர்ன் என்று அழைக்கிற கடவுளை ஆராதிக்கிற அந்த சனிக்கிழமையும், വിവാഹങ്ങൾ വയ്ക്കാത്തതിന്റെ കാരണം, திருமணங்கள் நடத்தாததற்கு காரணம், ഈ രണ്ട് ദൈവങ്ങൾ യുദ്ധ ദൈവങ്ങളാണ്. இந்த ரெண்டு கடவுள்களும் போர் செய்கிற கடவுள்கள். അതുകൊണ്ട് ஆகவே അന്നത്തെ ദിവസം കല്യാണം നടത്തിയാൽ, அந்த நாட்களில் திருமணத்தை வைத்தால் ഭാര്യയും ഭർത്താവും ഫൈറ്റിംഗ്സ് ആരംഭിക്കുമെന്ന് ചിന്തിച്ചിട്ടുണ്ട്. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில சண்டை ஆரம்பிக்கும் என்றுதான் நினைத்தார்கள். അന്നത്തെ ദിവസം കല്യാണങ്ങൾ നടത്തിയിട്ടില്ല. அந்த நாட்களிலே திருமணங்கள் நடத்துறதில்ல. ആമേൻ, ஆமென். എന്നാൽ ஆனால் നമുക്ക് ഇടയിൽ ദൈവം ഉള്ളതുകൊണ്ട് ഒരു ഫൈറ്റിംഗ്സും ഇല്ലാത്തതിനാൽ ഏതു ദിവസവും കല്യാണം നടത്താം. நமக்கு நடுவிலே தேவன் இருக்கிறபடியினாலே எந்த சண்டையும் இல்லாதபடினாலே கர்த்தரை துதிக்கிறேன். ഹല്ലേലൂയ, ஹalleluya. ഇന്ന് നാം അതിലേക്ക് പ്രവേശിക്കുന്നു. இன்று நாம் அதற்குள்ளாக பிரவேசிக்க போகிறோம். സ്തോത്രം. ഈ ആചാരങ്ങളും അനുഷ്ഠാനങ്ങളും ഓരോ ദേശത്ത് ഓരോ രീതിക്കാണ്. இந்த கலாச்சாரங்களும் சம்பிரதாயங்களும் ஒவ்வொரு நாடுகளிலே ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. ചിലയിടങ്ങളിൽ പോയാൽ, சில இடங்களுக்கு போனா വാഹനം എടുത്തുകൊണ്ട് ഇറങ്ങുമ്പോൾ, வாகனத்தை எடுத்து வெளியில வரும்போது ഒരു പൂച്ച കുറുകെ പോയാൽ, ஒரு பூனை குறுக்க வந்துருச்சுன்னா സഡൻ ബ്രേക്ക് ചെയ്യും. உடனே சடன் பிரேக் போட்டுருவாங்க. ആമേൻ. அவன் പുലി വന്നാൽ கூட പ്രശ്നമില്ല. புலி வந்தா கூட உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. പക്ഷേ പൂച്ച വന്നാൽ സഡൻ ബ്രേക്ക് ചെയ്യും. ஆனா பூனை வந்துச்சுன்னா உடனே சடன் பிரேக். ആമേൻ. ஆமென். വീട്ടിന്റെ മുമ്പിലൂടെ നമ്മൾ യാത്ര ചെയ്യുമ്പോൾ, வீட்டுக்கு முன்னாடி நாம நடந்து போகும்போது ഓപ്പോസിറ്റ് സൈഡിൽ കൂടി எதிர்த்தாப்ல ഒരു മനുഷ്യൻ വന്നാൽ, ஒரு மனிதன் வந்தா അദ്ദേഹത്തിന് നമുക്ക് ഇഷ്ടപ്പെട്ടില്ലെങ്കിൽ, அவரை ஒருவேளை நமக்கு பிடிக்கலன்னு வெச்சுக்கோங்க, നമ്മൾ സൈഡ് തിരിഞ്ഞു നിൽക്കും. അവൻ പോയിട്ട് മാത്രമേ നമ്മൾ പാസ് ചെയ്തു പോകത്തുള്ളൂ. நாம ஓரமா திரும்பி நிப்போம். அந்த ஆள் நம்மள கடந்து போனதுக்கு அப்புறம் தான் நாம போறது உண்டு. ഒരിക്കൽ ഒരു മീറ്റിംഗ് കഴിഞ്ഞിട്ട് ഞാൻ കേരളത്തിൽ ഒരു സഭയിൽ വിശ്രമിക്കുന്നു. ஒரு நாள் ஒரு கூட்டம் முடிந்ததுக்கு பின்பாக கேரளாவில் ஒரு சபையில நான் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறேன். 3 days மீட்டிங் ആണ്. 3 நாள் கூட்டம் அது. സ്തോത്രം. ഞാൻ അവിടെ റെസ്റ്റ് എടുത്തു. நான் அங்க ஓய்வு எடுத்துட்டு இருக்கும்போது പിറ്റേ ദിവസം രാവിലെ 6 മണി ആയപ്പോഴത്തേക്ക് ഞാൻ പത്രം വായിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ, மறுநாள் காலையில 6 மணிக்கு நான் பேப்பர் எடுத்து வாசிக்கும் போது ആ വീട്ടിലെ ബ്രദർ അവിടുന്ന് പുറത്തേക്ക് വന്നു. அந்த வீட்ல இருக்கிற சகோதரர் அங்க வெளியில வந்தார். സ്തോത്രം. അദ്ദേഹം പുറത്തേക്ക് വന്നിട്ട് அவர் வெளியில வந்துட்டு കണ്ണടച്ചു വരികയാണ്. கண்ணை மூடிட்டே வர்றார். സ്തോത്രം. ഈ സമയത്ത് ഞാൻ നോക്കിയപ്പോൾ, இந்த நேரத்துல நான் பார்க்கும்போது ഇതുപോലെ ഒരു സൈഡിലേക്ക് വന്നിട്ട് இப்படி ஒரு ஓரத்துல அவங்க வந்து അപ്പുറത്തെ ഭവനത്തിന്റെ ഉള്ളിലേക്ക് അദ്ദേഹം ഇങ്ങനെ നോക്കുന്നു. அங்க பக்கத்து வீட்டுல உள்ள அவர் எட்டி பார்க்கிறார். എന്നിട്ട് കൈയും കാലും ഒക്കെ എടുത്ത് നിവർത്തി വലിയ ഉന്മേഷത്തോടെ അദ്ദേഹം പെരുമാറുന്നു. அப்போ அங்க உள்ள பார்த்துட்டு கை காலை நீட்டிட்டு அப்படியே அங்க இருந்து அவர் வெளியே போறார். ഭയങ്കര ഹാപ്പി.
அவர் பார்க்கும்போது முகத்துல ரொம்ப சந்தோஷம். ഞാൻ ചോദിച്ചു, நான் நினைச்சேன் ഇദ്ദേഹത്തെ സന്തോഷിപ്പിച്ചത് എന്താണ്? இவருக்கு இவ்வளவு சந்தோஷம் வர்றதுக்கு காரணம் என்ன? ഞാൻ നോക്കുമ്പോൾ நான் பார்க்கும்போது അവിടെ ഒരു സഹോദരി அங்கே உள்ள ஒரு சகோதரி പാചകം ചെയ്തുകൊണ്ടിരിക്കുകയാണ്. அங்கே அவர் சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. അത് കണ്ടപ്പോഴാണ് ഇവന്റെ സന്തോഷം. அத பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ഞാൻ ചോദിച്ചു, എന്നാ ബ്രദർ? நான் கேட்ட சகோதரன் என்ன? അവൻ പറഞ്ഞു, அவன் சொன்னாரு, എന്നും രാവിലെ எல்லா நாள் காலையிலையும் ആ പെണ്ണിനെ കണി കണ്ടാൽ அந்த சகோதரி நான் பார்த்தேன் அப்படின்னா ரொம்ப സന്തോഷമാണ്. ரொம்ப சந்தோஷம் தோணுதுன்னாரு. അന്നത്തെ ലൈഫ് മുഴുവനും എൻജോയ് ചെയ്യാൻ പറ്റും. அந்த நாள் முழுதும் என் லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா. സ്വന്തം ഭാര്യയെ കണ്ടിട്ട് അവന് സന്തോഷമില്ല. சொந்த மனைவியை பார்த்துட்டு அந்த ஆளுக்கு சந்தோஷம் வரல. അടുത്ത വീട്ടിലെ അവന്റെ ഭാര്യയെ കണ്ടപ്പോൾ ரொம்ப ഹാപ്പി. பக்கத்து வீட்டுக்கார மனைவியை பார்த்த உடனே இவருக்கு சந்தோஷம் வந்துருச்சு. അടി കൊടുക്കണം. அடி கொடுங்கன்னு அப்படிப்பட்டவங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദാവീദ് പറയുന്നു, தாவீது சொல்லுகிறான், ദൈവമേ, ஆண்டவரே, அதிகாலത്തെ அதிகாலையில் നിന്റെ മുഖം കണ്ട് ഞാൻ തൃപ്തനാകും. உம்முடைய முகத்தை பார்த்து நான் திருப்தியாவேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അടുത്ത വീട്ടിലെ ചേട്ടനെയും ഇപ്പുറത്തെ വീട്ടിലെ ചേച്ചിയും കണ്ടല്ല നമ്മൾ തൃപ്തനാകേണ്ട, ദൈവത്തെ കണ്ട് തൃപ്തനാകണം. பக்கத்து வீட்டு அண்ணனையும் அடுத்த வீட்டு அக்காவையும் பார்த்து திருப்தி அடைவதல்ல, அவருடைய முகத்தை பார்த்து திருப்தியாக வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പലയിടങ്ങളിൽ പല തരത്തിലുള്ള പ്രവൃത്തികളെ കാണാം. பல இடங்களில பலவிதமான காரியங்களை பார்க்க முடியும். ഒരു 3 days കൺവെൻഷൻ കഴിഞ്ഞിട്ട് ஒரு 3 நாள் கூட்டம் முடிஞ்சு ഞാൻ ഇതുപോലെ സ്റ്റേജിൽ ഇരിക്കുന്നു. நான் இது போல ஸ்டேஜ்ல உட்கார்ந்துட்டு ഒരു இருக்கேன். കൊച്ചു കുഞ്ഞ്, ஒரு சின்ன குழந்தை അവൻ 2-3 ദിവസമായിട്ട് എന്നെ ഇങ്ങനെ നോക്കി നിൽക്കുക. 2-3 நாளா என்ன இப்படி பார்த்துட்டே இருக்கிறான். ഞാൻ അവനെ കാണുന്നുണ്ട്. நான் அவனை பார்க்கிறேன். സ്തോത്രം. 3-ാം ദിവസം മീറ്റിംഗ് കഴിഞ്ഞു. 3ஆம் நாள் கூட்டம் முடிஞ்சது. സ്റ്റേജിന്റെ മുന്നിലൂടെ അവൻ ഇങ്ങനെ പോകുമ്പോൾ அவன் மேடைக்கு முன்னாடி இப்படி போயிட்டு இருக்கும்போது ഞാൻ അവനെ വിളിച്ചു. நான் அவனை கூப்பிட்டேன். സ്റ്റേജിലോട്ട് വന്നു. அவன் மேடையில வந்தான். ചെയറിൽ എന്റെ അടുക്കൽ ഇരുന്നു. என் பக்கத்துல சேர்ல உட்கார்ந்தான். 3 ദിവസം എന്നെ കണ്ടിട്ട് 3 நாள் என்ன பார்த்துட்டு അവൻ ഇങ്ങനെ എന്റെ അടുക്കൽ വരാൻ ഒരു ആഗ്രഹത്തിൽ ഇരിക്കുക. என் பக்கத்துல எப்படியாவது வரணும்ன்ற ஆசையில உட்கார்ந்து இருக்கிறான். ഞാൻ അടുക്കൽ കയറ്റി ഇരുത്തിയപ്പോ நான் பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்ச உடனே ഭയങ്കര ഹാപ്പി ആയിട്ടിരുന്നു. அவன் ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்து എന്റെ இருந்தான். മൊബൈൽ എടുക്കുന്നു, എന്റെ ബൈബിൾ എടുക്കുന്നു, എന്നെ ഇടയ്ക്കിടയ്ക്ക് തൊട്ടു നോക്കുന്നു. என் மொபைல் எடுத்து பார்க்கறான், என் பைபிள் எடுத்து பார்க்கறான், அப்பப்போ என்ன தொட்டு தொட்டு பார்க்கறான். ഭയങ്കര സ്നേഹം. அவனுக்கு ரொம்ப அன்பு. എനിക്ക് ഒരു മകനും ഉണ്ട്, ഒരു മകളും ഉണ്ട്. எனக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கிறாங்க. സ്തോത്രം. എന്റെ കുഞ്ഞുങ്ങളെ ഞാൻ സ്നേഹിക്കുന്നത് പോലെ நான் என்னுடைய பிள்ளைகளை நேசிப்பதை போல അവനെയും ഞാൻ ചേർത്ത് ഇരുത്തി. நான் அவனையும் சேர்த்து பிடிச்சு உட்கார வச்சேன். ഈ സമയം இந்த நேரத்துல അവൻ 2 കാലുകളും ആട്ടി ആട്ടി ഇരുന്ന് സന്തോഷത്തോടെ ഇരിക്കുക. நான் இப்படி பிடிச்ச உடனே அவன் சேர்ல உட்கார்ந்துட்டு 2 காலையும் ஆட்டி ஆட்டி சந்தோஷமா உட்கார்ந்து இருக்கிறான். ഞാൻ നോക്കിയപ്പോ நான் பார்க்கும்போது ഒരു പ്രായമുള്ള ഒരു അമ്മച്ചി, ஒரு வயசான ஒரு பாட்டி സ്റ്റേജിലേക്ക് കയറി വന്നു. மேடைக்கு ஏறி வந்து അവന്റെ കാലിന് ഒരു അടി കൊടുത്തു. அவன் கால்ல ஒரு அடி அடிச்சுது. ഞാൻ ചോദിച്ചു, എന്നാ? நான் கேட்டேன், எதுக்கு அடிச்சீங்க? കാലാട്ടക്കൂടാതെ. சேர்ல உட்கார்ந்துட்டு கால் ஆட்டக்கூடாது. ഞാൻ ചോദിച്ചു, എന്താ കാര്യം? நான் சொன்னேன், என்ன அப்படி ஆட்டினா என்ன? ഇത് അവന്റെ കാല്. அது அவன் காலு. അവൻ ആട്ടാൻ വേണ്ടി ദൈവം നെറ്റും ബോൾട്ടും ഒക്കെ ഇട്ട് വെച്ചേക്കുകയാണ്. அவன் ஆட்டுறதுக்கு தான் ஆண்டவர் ஜாயிண்ட்லாம் கொடுத்து ஆட்ட வச்சிருக்காரு. അവര് പറഞ്ഞു, அவன் சொன்னாங்க, ഇവൻ കാലാട്ടിയാ இவன் கால் ஆட்டினான்னா തള്ളയ്ക്ക് താൻ കേട്. அவங்க அம்மாக்கு கேடு வரும். ഞാൻ നനച്ച இந்த തള്ളയ്ക്ക് എന്നാ കേടെന്ന് എനിക്ക് தெரியாது. இவங்க அம்மாக்கு என்ன அப்படி கேடு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ഞാൻ ചോദിച്ചു, എന്നാ കാര്യം? நான் சொன்னேன், ஏன் என்ன காரியம் அப்படின்னு. അതൊന്നും എനിക്ക് தெரியாது, കാലാട്ടക്കൂടാതെ. அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா கால் ஆட்டக்கூடாது. 3 ദിവസത്തെ മീറ്റിംഗ് കഴിഞ്ഞ് 3 நாள் கூட்டம் முடிஞ்சு വെളുപ്പിന് 2 മണിക്ക് ഞാൻ വീട്ടിൽ ചെന്നു. காலை அதிகாலை 2 மணிக்கு நான் வீட்டுக்கு போவேன். എന്റെ ഭാര്യ ഡോർ തുറക്കുന്നു. நான் வீட்டுக்கு போன என் மனைவி கதவை திறந்தாங்க. ഭാര്യയോട് ഞാൻ ചോദിച്ചു, நான் மனைவி கிட்ட கேட்டேன், കാലാട്ടിയ തള്ളയ്ക്ക് എന്നാ കേട്? கால் ஆட்டுனா தாய்க்கு ஏதாவது கேடு இருக்கா அப்படி. വെളുപ്പിന് 2 മണിക്ക് കണ്ണൊക്കെ തിരുമ്പി വരികയാണ്. அதிகாலை 2 மணிக்கு கண்ணெல்லாம் தடவிக்கிட்டு இப்படி எந்திரிச்சு வர்றாங்க தூக்கத்துல. அப்பா என்ன விட, எனக்கு தூங்கணும், நீ போய் தூங்கு. அவங்க சொன்னாங்க, தயவு செய்து என்ன ஆளை விடுங்க, நான் போய் தூங்க போறேன், நீங்க போய் தூங்குங்க அப்படின்னா. കാലയിൽ പാപ്പോ எனக்கு எல்லாம் இருந்தாலும் காலையில பாத்துக்கிடலாம். എന്റെ മനസ്സിനകത്ത് ഈ ചോദ്യം, எனக்கு என் மனசுக்குள்ள இந்த கேள்வி மாறி மாறி வந்துட்டு இருக்கு. കുഴந்தைകൾ കാലാട്ടിനാ என்ன സംഭവിക്കും? குழந்தைகள் காலாட்டினா அம்மாக்கு என்னையா பிரச்சனை வரப்போகுது? தெரிஞ்ச ആൾക്കളോട് എല്ലാവരും കേട്ട, ஆ? അറിഞ്ഞ ആളോട് എല്ലാവരും ചോദിച്ചു. எனக்கு யாருக்கெல்லாம் தெரியுமோ யாரெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் கேட்கிறேன். ആർക്കും അറിയില്ല. யாருக்கும் தெரியல. അവസാനം ഒരു ബുക്ക് ഷോപ്പിൽ ചെന്നൊരു പുസ്തകം വാങ്ങിച്ചു. கடைசில ஒரு புத்தக கடைக்கு போய் ஒரு புக் ஒன்னு வாங்கினேன். പുസ്തകം വായിക്കാൻ തുടങ്ങി. அந்த புஸ்தகத்தை வாசிக்க ஆரம்பிச்சேன். അതിനകത്ത് அதற்குள்ள എഴുതി വെച്ചിട്ടുണ്ട്. எழுதி இருக்கிறாங்க. എന്താണെന്ന് അറിയാമോ? என்ன தெரியுமா? നമ്മുടെ പണ്ടത്തെ പിതാക്കന്മാരും
മാതാക്കളുമൊക്കെ நம்முடைய முன்னால் இருக்கிற தாய் தகப்பன்மார் വെറ്റില മുറുക്കുമായിരുന്നു. வெத்தலை போடுவாங்க, வெத்தலை மடக்கி போடுவாங்க. അത് വായിക്കകത്ത് ഇങ്ങനെ പേസ്റ്റ് പരുവത്തിലാകുമ്പോ அது வாயில போட்டு சவச்சி பேஸ்ட் மாதிரி கொல கொலன்னு ஆகும்போது എഴുന്നേറ്റ് പോയി തുപ്പും. அது போய் வெளியில துப்புவாங்க. ഇങ്ങനെ അടിക്കടി പോയിട്ട് വരുമ്പോ இப்படி அடிக்கடி போயிட்டு வரும்போது ഒരു ബുദ്ധിമുട്ടായതുകൊണ്ട് கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமா இருந்ததுனால ഇതുപോലത്തെ ഒരു പാത്രം അവർ സൂക്ഷിച്ചു വെക്കും. இத போல பக்கத்துல ஒரு செம்போ ஒரு பாத்திரம் வச்சிருப்பாங்க. അതിനകത്തേക്ക് അവർ പരിപാടി ചെയ്തിട്ട് அவரு எல்லாம் சமைச்சு முடிச்சிட்டு അതിൽ തുപ്പി அதுல துப்பிட்டு ഇരിക്കുന്ന ചെയറിന്റെ കീഴെ വെക്കും. அவர் உட்கார்ந்து இருக்கிற சேருக்கு அடியில வைப்பாங்களாம். കിടക്കുന്ന കട്ടിലിന്റെ കീഴെ വെക്കും. படுத்திருக்கிற கட்டிலுக்கு அடியில வைப்பாங்களாம். ഇതറിയാതെ இது தெரியாம കുഞ്ഞുങ്ങൾ കയറിയിരുന്ന കാലാട്ടിയാൽ பிள்ளைங்க போய் கட்டிலைய சேர்ல உட்கார்ந்து கால ஆட்டுனா ഇത് അടിച്ചു തെറിപ്പിക്കും. இது அங்க தட்டி தெரிச்சு அங்க விழும். അത് അവിടെ മുഴുവൻ വീണാൽ அங்க வீட்டு ஃபுல்லா செதறிச்சுனா അമ്മ തന്നെ ഇത് ക്ലീൻ ചെയ്യണം. அம்மா தான் வந்து சுத்தப்படுத்தணும். ഇത് തന്നെ അവൾക്ക് കേട്. இதுதான் அவங்க சொன்ன கேடு. നമ്മുടെ വീട്ടിൽ വെറ്റില മുറുക്കുന്നവനുമില്ല, நம்ம வீட்டுல வெத்தலை போடுறவங்க யாரும் கிடையாது. പക്ഷേ ஆனா നമ്മുടെ പിള്ളേരെ കാലാട്ടാൻ സമ്മതിക്കില്ല. நம்ம பிள்ளைங்களை கால ஆட்டுறதுக்கு ஒத்துக்கிறது இல்ல. നിങ്ങളോട് പറയുന്നു, നിങ്ങൾക്ക് ആവശ്യം പോലെ കാലാട്ടിക്കോ. நான் பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன், உங்ககிட்ட நான் சொல்றேன், உங்களுக்கு இஷ்டம் போல கால ஆட்டிக்கோங்க. ആമേൻ. ஆமென். തമിഴ്നാട്ടിൽ ഞാനൊരു മീറ്റിംഗിന് വന്നപ്പോ தமிழ்நாட்டுல நான் ஒரு கூட்டத்துக்கு வந்தபோது അവിടുത്തെ ആൾക്കാരൊക്കെ വളരെ താമസിച്ചാണ് വന്നത്. அங்க உள்ள ஆட்கள்லாம் ரொம்ப லேட்டா சர்ச்சுக்கு வந்தாங்க. അവിടുത്തെ പാസ്റ്റർ പറഞ്ഞു, அங்க உள்ள பாஸ்டர் சொன்னாரு, ഇവിടെ വെള്ളമില്ല, இங்க தண்ணி கிடையாது. സ്തോത്രം. അതുകൊണ്ട് அதனால വെള്ളമൊക്കെ എടുത്തു വച്ചിട്ടാണ് അവർ വരുന്നത്. தண்ணி வரும்போது எல்லாத்தையும் பிடிச்சு வச்சிட்டு தான் அவங்க சர்ச்சுக்கு வராங்க. 6 മണിക്ക് ശേഷം വെള്ളം കോരാൻ സമ്മതിക്കില്ല അടുത്ത വീട്ടുകാര്. 6 மணிக்கு மேல பக்கத்து வீட்டுக்காரங்க தண்ணி எடுக்க விட மாட்டாங்க. ഞാൻ ചോദിച്ചു, അതെന്താ? ஏன் கேட்டேன், அப்படியே தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 6 മണിക്ക് ശേഷം വെള്ളം വരില്ലേ? 6 மணிக்கு மேல தண்ணி வராதா? പാസ്റ്റർ പറഞ്ഞു, അത് தெரியாது മാസ്റ്റർ. பாஸ்டர் அது எனக்கு தெரியாது பாஸ்டர். പക്ഷെ 6 മണിക്ക് ശേഷം ഇവിടെ വീട്ടുകാര് അടുത്ത ആൾക്കാർക്ക് വെള്ളം കൊടുക്കില്ല. ஆனா 6 மணிக்கு அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரன் இன்னொருத்தனுக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தண்ணி கூட கொடுக்க ഞാൻ மாட்டாங்க. ഇതിനെ മനസ്സിലാക്കിയപ്പോ அப்ப நான் அதை புரிந்து கொள்ளும் போது സാധാരണ പണ്ടത്തെ കാലത്ത് பழைய முன் நாட்கள்ல കൃഷിക്ക് പറ്റിയ ഇടങ്ങളിൽ മാത്രമായിരുന്നു കിണറുകൾ ഉള്ളത്. இந்த விவசாயத்துக்கு ஏற்ற இடங்கள்ல தான் கிணறுகள் காணப்பட்டது. അവിടെ നിന്നാണ് എല്ലാവരും വെള്ളം കോരി ഉപയോഗിച്ചുകൊണ്ടിരുന്നത്. அங்கிருந்து தான் எல்லாரும் தண்ணீர் எடுத்து பயன்படுத்தினாங்க. എല്ലാം നല്ല വിളഞ്ഞു കിടക്കുമ്പോൾ, எல்லாம் நல்லா விளைஞ்சிருக்கும் போது പടവലയും പാവയ്ക്കായും വെള്ളരിയും വെണ്ടക്കായും എല്ലാം നിറഞ്ഞു കിടക്കുമ്പോ, புடலங்காய் பாவைக்காய் வெண்டைக்காய் எல்லாம் விளைஞ்சிருக்கும் போது സഹോദരിമാരെ കുടങ്ങളുമായിട്ട് വെള്ളം കോരാൻ വേണ്ടി വരും. அங்க இருக்கிற பெண்கள் குடங்களை தூக்கிக்கிட்டு தண்ணி எடுக்கிறதுக்கு வருவாங்க. വെള്ളം കോരുമ്പോ தண்ணி எடுக்கும் போது കുടത്തിന്റെ പകുതി ഭാഗം വെള്ളം, குடம் பாதிக்கு மேல தண்ணி இருக்குது. പോകുന്ന സമയത്ത് போகும்போது വെണ്ടക്കായും வெண்டைக்காய் പാവയ്ക്കായും பாவைக்காய் പടവലങ്ങായും புடலைங்காய் எல்லாத்தையும் எடுத்து കുടം കൊണ്ട് പോവുക. இவங்க குடத்தை எடுத்துட்டு பாதி தண்ணி மீதி எல்லாம் காய பறிச்சு உள்ளதுக்கு கொண்டு போறது. പിറ്റേ ദിവസം രാവിലെ നോക്കിയപ്പോ, அடுத்த நாள் காலையில பார்க்கும்போது ഉടമസ്ഥൻ നോക്കിയപ്പോ, உரிமையாளர் பார்க்கும்போது 6 മണി വരെ വെണ്ടയ്ക്കയും പടവലവും വെള്ളരിയും കത്തിരി എല്ലാം ഉണ്ടായിരുന്നു. 6 மணி வரைக்கும் வெண்டைக்காய் புடலங்காய் கத்திரிக்காய் எல்லாம் காஞ்சி கிடக்குது. 6 மணிக்கு ശേഷം കാണാനില്ല. ஆனா 6 மணிக்கு அப்புறம் அது எதுவுமே அங்க இல்ல. അദ്ദേഹം ചിന്തിച്ചപ്പോ മനസ്സിലായി, அப்ப அதை யோசிச்சபோது புரிஞ்சது, വെള്ളം കോരാൻ വന്നിട്ട് പോയവര് കൊണ്ടുപോയി. தண்ணி எடுக்கிறதுக்கு வந்தவங்க போகும்போது அபேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. അദ്ദേഹം പിറ്റേ ദിവസം ഒരു ബോർഡ് വെച്ചു. அடுத்த நாள் அங்க ஒரு போர்டு வச்சாரு, 6 മണിക്ക് മുമ്പ് വെള്ളം കോരാൻ വരിക. 6 மணிக்கு முன்னாடி வரைக்கும் தண்ணி எடுக்குவாங்க, அதுக்கப்புறம் வராதீங்க. ആ ബോർഡ് ഇന്നും മാറ്റിയിട്ടില്ല, ഇന്നും അതുപോലെ നിൽക്കുകയാണ്. அந்த போர்டு இன்னைக்கு வரைக்கும் மாத்தல, அதே பழக்கம் இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்கு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എന്നാൽ നാം ദൈവത്തെ കാണുമ്പോൾ, ஆனாலும் ஆண்டவரை பார்க்கும்போது ദേശത്തിലെ ആചാര അനുഷ്ഠാനങ്ങളെ നമ്മൾ മാറ്റി വെച്ചിട്ട് தேசத்தினுடைய சம்பிரதாயங்களையும் சடங்குகளையும் மாற்றி வைத்து നമ്മൾ ഒറ്റ പുസ്തകമാണ് നമ്മൾ അനുസരിക്കുന്നത്. நம்முடைய ஒரே புத்தகமாகிய வேதத்தை நாம் கடைபிடிக்கிறோம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഈ പുസ്തകത്തിൽ എന്തു പറയുന്നു അതാണ് നാം അനുസരിക്കേണ്ടിയിരിക്കുന്നത്. இந்த வேதத்தில் என்ன சொல்லுகிறதோ, வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை தான் நாம் கீழ்ப்படிகிறோம். ആമേൻ. ஆமென். ആചാരങ്ങളും അനുഷ്ഠാനങ്ങളും മാറി നിൽക്കട്ടെ. சடங்கும் சம்பிரதாயங்கள் நம்மை விட்டு விலகி இருக்கட்டும். യഹൂദന്മാർ யூதர்கள் ഈ ദിവസം കല്യാണം നടത്തുക. இந்த நாட்கள்ல கல்யாணம் நடத்துறாங்க. 7 ദിവസമാണ് യഹൂദന്മാരുടെ കല്യാണം. 7 நாட்கள் யூதர்களின் திருமணங்கள் நடக்கும்.
ഒരു ദിവസം നടത്തിയിട്ടേ നിങ്ങളുടെ മുഖത്തെ സങ്കടം ഇപ്പോഴും കാണാനുണ്ട്. ஒரு நாள் கல்யாணத்தை வச்சிட்டே முகத்துல இவ்வளோ கஷ்டம் இருக்கும்னா 7 ദിവസത്തെ കാര്യം நினைக்கவே முடியாது பாஸ்டர். 7 நாள் காரியத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆமென். ஆமென். ஆபிரகாம் லிங்கன் അമേരിക്കയുടെ ഫോർമർ പ്രസിഡന്റ്, அமெரிக்காவுடைய முன்னாள் ஜனாதிபதி ഒരു പ്രസ് കോൺഫറൻസിൽ ഇരിക്കുമ്പോൾ ஒரு பத்திரிகை சந்திப்பை நடத்திட்டு இருக்கும்போது ഒരു ജേർണലിസ്റ്റ് ഒരു ചോദ്യം ചോദിച്ചു. ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. നിങ്ങൾക്ക് ഏറ്റവും കൂടുതൽ സന്തോഷമുള്ള സമയം ഏതാണ്? உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சி தருகிற நேரம் எது? അദ്ദേഹം മനസ്സിൽ ചിന്തിച്ചത്, அவர் உள்ளத்தில் நினைச்சது വിവാഹ ദിവസം എന്ന് പറയുമെന്ന് വിചാരിച്ചു. கல்யாண நாள் தான் சந்தோஷமான நாள்னு சொல்லுவாருன்னு நினைச்சார். അയാൾ അത് പറഞ്ഞില്ല. ஆனா அவர் அதை சொல்லல. പിന്നെ ഇദ്ദേഹം ചോദിച്ചു, ஆனா இவர் கேட்கிறார், വാട്ട് അബൌട്ട് യുവർ മാരേജ് ഡേ? നിന്റെ വിവാഹ ദിവസത്തെ കുറിച്ച് നിനക്ക് എന്താ പറയാനുള്ളത്? அப்போ உங்க திருமண நாளை குறித்து நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறார். പറഞ്ഞു, அவங்க சொல்றாங்க, ഞാൻ നരകത്തിലോട്ട് ഇറങ്ങിയ ദിവസമാണത്. நான் நரகத்துல தள்ளப்பட்ட நாள் தான் என் திருமண நாள்னு சொன்னாராம். നിങ്ങൾക്ക് അങ്ങനെ ചിന്തയുണ്ടോ? உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குதா? யாரும் கை தூக்க மாட்டாங்க. யாரும் கை தூக்க வீட்டுக்கு போய் மாட்டீங்க. சாப்பாடு கிடையாது. அப்படி தூக்குனா வீட்டுல போனா சோறு கிடைக்காதுல்ல. ആമേൻ. ശ്രദ്ധിക്കുക. ஆமென். கவனிங்க. ഇവിടെ യേശു അത്ഭുതം ചെയ്യാൻ പറ്റില്ല എന്ന് പറഞ്ഞിട്ട് இங்க இயேசு அற்புதம் செய்ய முடியாது என்று நினைத்து യേശു അവിടെ അത്ഭുതം ചെയ്തു. அங்க முடியாதுன்னு சொன்னவர் அற்புதம் செய்கிறார். എന്താണ് കാര്യം? என்ன காரணம்? ഇതാണ് നമ്മൾ ചിന്തിക്കാൻ പോകുന്നത്. இதுதான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ഒരു കുടുംബ ജീവിതം, ஒரு குடும்ப வாழ்க்கை വളരെ പ്രതീക്ഷയോടെ ആരംഭിക്കുന്നു. பெரிய எதிர்பார்ப்போடு துவங்குகிறது. ഹസ്ബൻഡ് ആൻഡ് വൈഫ്, கணவனும் மனைவியும் വളരെ പ്രതീക്ഷയോടെ ആരംഭിക്കുക. பல எதிர்பார்ப்போடு ஆரம்பிக்கிறார்கள். ഈ കുടുംബത്തിൽ இந்த குடும்பத்திலே വീഞ്ഞ് പെട്ടെന്ന് തീർന്നു പോയാൽ, திராட்சரசம் திடீரென காலியானால் ആ മാരേജ് ഫംഗ്ഷനെ മുഴുവനും അത് ബാധിക്കും. இந்த திருமண நிகழ்ச்சி முழுவதையும் அது பாதிக்கும். എന്തെങ്കിലും കുറവ് അവിടെ സംഭവിച്ചാൽ, ஏதாவது குறைவு அங்கே உண்டானால், യഹൂദന്മാരെ സംബന്ധിച്ച് யூதர்களை பொறுத்தவரையில் എല്ലാ കുഴപ്പങ്ങൾക്ക് കാരണം സ്ത്രീകൾ എന്നാണ് ചിന്തിക്കുന്നത്. எல்லா பிரச்சனைக்கு காரணம் பெண்கள் தான் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க. ആമേൻ. ஆமென். ഏദൻ തോട്ടത്തിൽ തേജസ് നഷ്ടപ്പെടാൻ കാരണം സ്ത്രീയാണെന്നും, ஏதேன் தோட்டத்தில் மகிமை இழந்து போவதற்கு காரணம் ஒரு பெண் தான். ആ സ്തോത്രം അബ്രഹാമിന്റെ കുടുംബത്തിനകത്ത് ഇസ്മായേൽ ജനിക്കാൻ സാറ എന്ന സ്ത്രീയാണെന്നും ஆபிரகாமின் குடும்பத்தில் இஸ்மவேல் பிறப்பதற்கு காரணம் சாரா என்கிற ஒரு பெண் ചിന്തിച്ചുകൊണ്ട് அப்படி காரியத்தை யோசிச்சுட்டு അവർ ആലയത്തിൽ ചെന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നത്, அவர்கள் ஆலயத்தில் போய் ஜெபிக்கும் போது கூட, ദൈവമേ ஆண்டவரே നീ എന്നെ ഒരു സ്ത്രീയായും ഒരു നായായും സൃഷ്ടിക്കാതെ സ്തോത്രമെന്നാണ്. நீர் என்னை ஒரு பெண்ணாகவும் ஒரு நாயாகவும் படைக்காதபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவாங்க. ആമേൻ. ஆமென். അങ്ങനെയാണ് യഹൂദന്മാർ പ്രാർത്ഥിക്കുന്നത്. அப்படிதான் அவங்க ஜெபிச்சாங்க யூதர்கள். യേശു കർത്താവ് இயேசு നോക്കിയപ്പോൾ பார்த்தபோது വളരെ സന്തോഷത്തോടെ ആരംഭിച്ച ഒരു കുടുംബജീവിതം நல்ல மகிழ்ச்சியோடு ஆரம்பிக்கப்பட்ட குடும்ப வாழ்க்கை അന്നേ ദിവസം തകർന്നു പോകും. அந்த நாளிலே உடைக்கப்படுகிறது. കുടുംബജീവിതം തകർന്നു പോകുമെന്ന് കർത്താവ് കണ്ടിട്ട് குடும்ப வாழ்க்கை உடைந்து போகும் என்று அவர் பார்த்தபோது യേശു കർത്താവ് இயேசு അവിടെ അത്ഭുതം ചെയ്യാൻ തയ്യാറായി. அங்கே அற்புதம் செய்வதற்கு ஆயத்தமானார். ആർക്കും അവിടെ അത്ഭുതം ചെയ്യാൻ ഒക്കില്ല. யாருக்கும் அவர் அற்புதம் செய்ய முடியவில்லை. യേശുവിനല്ലാതെ. இயேசு அல்லாமல் ഇന്ന് ഈ പകൽ ഞാൻ പറയട്ടെ, இந்த பகல்வெளியில் நான் சொல்கிறேன், കുടുംബ ജീവിതങ്ങൾ குடும்ப வாழ்க்கை ദൈവം ആശീർവദിക്കണം. ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். ആമേൻ. ஆமென். കല്യാണ ദിവസം എല്ലാവർക്കും ഭയങ്കര സന്തോഷമാണ്. கல்யாண நாள், அந்த கல்யாணத்தன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க எல்லாரும். കേരളത്തിൽ ഒരു ബ്രദർ എന്നോട് പറഞ്ഞു, கேரளாவில் ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாரு, പാസ്റ്റർ എന്നോട് മാരേജ് ஏன் கல்யாணம் 45 മിനിറ്റ്സിനുള്ളിൽ മുടിക്കണം. 45 நிமிஷத்துல கல்யாணத்தை திருமணத்தை முடிச்சிடணும் சொன்னார். ഞാൻ പറഞ്ഞു, நான் சொன்னேன் 10 മിനിറ്റിനുള്ളിൽ മുടിக்கலாம். 10 நிமிஷத்திலே முடிச்சிடுவோம். அந்த பொண்ணை கூட்டிட்டு போனி. அந்த பொண்ணை நீ கூட்டிட்டு போயிரு. ആമേൻ. அவன் വിവാഹത്തിന് അതിൻ്റെതായ രീതിയുണ്ട്. திருமணம் என்று சொல்லும்போது அதற்கு ஏத்தாற் போல சில முறைகள் இருக்கிறது. കട്ടിൽ വലുതായാലും ചെറുതായാലും 4 കാല് വേണം. கட்டில் பெருசா இருந்தாலும் சின்னதா இருந்தாலும் அது நிக்கிறதுக்கு 4 கால் தேவை. எனக்கு சின்ன கட்டில் போதும், அதனால 3 கால் போதும் என்று പറഞ്ഞா, எனக்கு கட்டில் சின்னதா போதும் ஆனா அதுக்காக 3 கால் எனக்கு போதும்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும். அப்படி இருந்தா என்ன நடக்கும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். വിവാഹം, திருமணம் ദൈവത്താൽ ആശീർവദിക്കപ്പെടണം. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ആമേൻ. ஆமென். ഇന്ന് ദൈവത്തിന്റെ വചനത്തെയൊക്കെ മാറ്റി നിർത്തിയിട്ടാണ് പല കല്യാണങ്ങൾ നടക്കാറ്. தேவனுடைய வசனத்திற்கு விலைக்கு வைத்து விட்டு தான் இன்றைக்கு பலர் திருமணம் நடத்துறாங்க.
கல்யாண ദിവസങ്ങളിൽ ദൈവദാസന്മാർ പ്രസംഗിക്കുന്നത് திருமண நாட்களிலே தேவனுடைய ஊழியர்கள் பிரசங்கிப்பது கூட ചെറുക്കനും പെണ്ണും പോലും കേൾക്കാറില്ല. அந்த செய்தியை உட்கார்ந்து இருக்கிற மாப்பிள்ளையும் பொண்ணு கூட கேட்க மாட்டாங்க. പിന്നെ നമ്മുടെ കാര്യം പറയണ്ടല്ലോ. அவங்களே கேட்கல அப்படின்னா நம்மளை பத்தி சொல்லவா செய்யணும்? ആമേൻ. ஆமென். സഹോദരിമാർ വന്നാൽ சகோதரிகள் வந்தாங்கன்னா அந்த பொண்ணுக்கோட சாரி போத்திஸா சென்னையில் சிக்ஸா தெரியாது. இந்த கல்யாண பொண்ணு போட்டிருக்க உடுத்திருக்கிற சாரி போத்திஸ்ல வாங்குனாங்களா சென்னை சில்க்ஸ்ல வாங்குனாங்களா தெரியல. பார்க்கும்போது ஒரு 10,000க்கு கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது ஒரு 10,000 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் போய் பார்க்கும்போது அத்தனையும் തോന്നില്ല. ஆனா பக்கத்துல போய் பார்த்தா அந்த அளவுக்கு ஒண்ணு நல்லா இல்ல. மீட்டிங் தீருனது வரை இதா சிந்தா. இவங்களுக்கு இந்த திருமணம் முடியுற வரைக்கும் அவங்களுக்கு தான் யோசனை. என்ன ஸ்டைல், என்ன அழகு, இவட அப்படியா அத அவட இப்படியா, அங்க இருந்து இப்படி இங்க இருந்து அப்படி, என்ன ஜுவல்ஸ், என்ன அழகான நகைகள், சப்பல் எப்படி, செருப்பு எப்படி, இதெல்லாம் சகோதரிமாரி சிந்திக்குது. இங்க உட்கார்ந்துட்டு பெண்கள் தான் பார்த்துட்டு இருக்காங்க. புருஷன்மாரி இல்ல, கணவர் ஆண்கள் அப்படி அல்ல. சாரியோ சுடிதாரோ பேண்டோ ஷர்ட்டோ ஒன்றும் அல்ல. அவங்களுக்கு சேலையோ சுடிதாரோ பேண்ட் ஷர்ட் எல்லாம் மேட்டர் கிடையாது. கல்யாணம் தீர்ந்துட்டு சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா, கல்யாணம் முடியும் போது சிக்கன் பிரியாணி போடுறாங்களா இல்ல மட்டன் பிரியாணி போடுறாங்களா, இതാണ് ചിന്ത. இதுதான் அவங்க யோசனை. ഇതിന്റെ ഇടയിൽ இதுக்கு மத்தியில ഞങ്ങളെ പോലുള്ള ദൈവദാസന്മാർ ചങ്ക് പൊട്ടി പ്രസംഗിക്കുക. எங்களை போல தேவ ஊழியர்கள் அங்க பயங்கரமா பிரசங்கம் பண்ணிட்டு இருப்போம். யாரு கேட்கல, ஆனா அதை யாரும் கவனிக்கிறது கிடையாது. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். അതുകൊണ്ടാണ് ஆகவேதான் ഇങ്ങനെയുള്ള സമയങ്ങളിൽ ഞങ്ങൾ ഇത് പ്രസംഗിക്കുന്നത്. இப்படி உள்ள சபைகள் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். ആമേൻ ஆமென். ഇപ്പോഴെങ്കിലും ഒന്ന് ചെവി തുറന്നിരുന്ന് കേൾക്കുക. இப்போதாவது நம்முடைய காதுகளை திறந்து ஆண்டவருடைய வசனத்தை நான் கேட்போம். ദൈവദാസന്മാർ പറയാറുണ്ട്, ஊழியக்காரங்க சொல்றதுண்டு, ഇനി ഇവർ രണ്ടല്ല, இனிமேல் இவர்கள் இருவர் அல்ல, പിന്നെ அப்புறம் ஒருவராய் 1 + 1 is equal to 1 + 1 is equal to 1. ஐயோ 2. அப்படிதானே சொல்லுங்க, அப்படிதானே? ഞാൻ എന്താ തപ്പ് சொன்ன மாதிரி நீங்க என்ன பார்த்துட்டே இருக்குது. 1 + 1 is equal to 2. പക്ഷേ പാസ്റ്റർ പറയുന്നു ഇവർ ഒന്നാണെന്ന്. 1 + 1 is equal to 2. ஆனா பாஸ்டர் சொல்றாரு இல்ல அது 1 அப்படிங்கறாரு. നമുക്ക് എങ്ങനെ ഇതിനെ ഒന്നാക്കാം? எப்படி நாம இத ஒண்ணா ஆக்க முடியும்? ഒരു ചർച്ചിൽ ഞാൻ ഇത് ചോദിച്ചപ്പോ, நான் ஒரு சபையில அப்படி கேட்டபோது ഒരു ഒന്നിനെ എടുത്ത് മേലെ പോട്ടാ போதும்னு அவங்க சொன்னாங்க, ஒண்ணுக்கு மேல இன்னொரு ஒண்ண போட்டுருங்க, ஒண்ணாயிரும் அப்படினாங்க. അതാ പ്രശ്നം. அதான் பிரச்சனையே. மேலே ഇരിക്കുന്ന ഒന്ന് പറയും ഞാൻ മേലെ നീ കീഴே, மேல இருக்கிற ஒண்ணு சொல்லுவோம், நான் மேல இருந்து கீழேன்னு சொல்லுவோம். ഇതാണ് പ്രശ്നം കുടുംബത്തിൽ. குடும்பத்துல பிரச்சனை வருதுக்கு நான் பெரியவளா நீ பெரியவளா, அதான் பிரச்சனைக்கு காரணம். ஈஸியா அது நமக்கு சால்வ் ചെയ്യാം. ஆனா அது ரொம்ப எளிதா அந்த காரியத்தை தீர்க்கலாம். 1 + 0 is equal to 1. 1 கூட்டல் 0 is equal to 1. ആമേൻ. ஆமென். ഹസ്ബൻഡ് പറയുന്നു ഇന്ന് ഞാൻ ഈ വീട്ടിലെ ഹീറോ. அம்மா கணவர் சொல்லுவாரு இனிமே நான் தான் அந்த வீட்டுக்கு ஹீரோ. ഒന്നെ ഭാര്യ പറയുന്നു എന്നാൽ ഞാൻ ഇന്ന് ഈ വീട്ടിലെ സീറോ. அவன் மனைவி சொல்வா இல்ல நான் இந்த வீட்ல இனிமே சீரோ. ഒരു സമ്മതിക്കത്തില്ല. நீங்க ஒத்துக்க மாட்டீங்களே. അടുത്ത ദിവസം அடுத்த நாள் ഭാര്യ പറയുന്നു, மனைவி சொல்றாங்க ഇന്ന് ഞാനാണ് ഈ വീട്ടിലെ ഹീറോ. இன்னைக்கு நான் தான் அந்த வீட்டுக்கு ஹீரோ. സഹോദരന്മാർ പറയുന്നു, அப்ப ஆண்கள் சொல்லணும் ഞങ്ങൾ ഇന്ന് ഈ വീട്ടിലെ நாங்க இன்னைக்கு வீட்ல അഡ്ജസ്റ്റ് ചെയ്യാതിരിക്കുന്നെങ്കിൽ, அப்படி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகல அப்படின்னா കുടുംബ ജീവിതം അധികകാലം ഓടില്ല. குடும்ப வாழ்க்கை ரொம்ப நாளைக்கு ஓடாது. ആമേൻ ஆமென். ഇന്ന് ഫാമിലി ലൈഫ് തകരാനായിട്ട് ഉള്ള ഒരു കാരണം, இன்றைக்கு குடும்ப வாழ்க்கைகள் சிதைவதற்கு ஒரு காரணம் ഡ്രീം ഗേളും ഡ്രീം ബോയുമാണ്. அவருடைய கனவு நாயகனும் கனவு நாயகியுமான தான் அதுக்கு காரணம். സഹോദരി ആഗ്രഹിച്ചത്, சகோதரி அவங்க நினைச்சது ഫ്ലൈറ്റ് ഓടിക്കുന്ന പൈലറ്റിനെയാണ്. ஃளைட் ஓட்டுற பைலட் தான் எனக்கு புருஷனா வருவார்னு நினைக்கிறது. പക്ഷെ കിട്ടിയതോ, ஆனா கிடைச்சது സൈക്കിൾ പോലും ചവിട്ടാൻ അറിയാത്ത, சைக்கிள் கூட ஓட்ட தெரியாத ஆளா இருப்பாரு. ആമേൻ. ஆமென். എപ്പോഴും ടെൻഷനാണ്. எப்பவும் அவங்களுக்கு டென்ஷன் தான். ബൈക്കിന്റെ പുറകിൽ ഇരുന്നിട്ട് பைக்குக்கு பின்னாடி உட்கார்ந்து போகும்போது போகும்போது அப்பா அந்த பையனை பாரு,
சொல்லுவாங்க, எப்பா அவங்கள அந்த பையனை பாருங்களேன், அவன் வண்டிയുടെ ഇടയിലൂടെ എല്ലാം ബൈക്ക് ഓടിച്ചു പോകുന്നു. அவன் பாருங்க உள்ள இடையெல்லாம் பூந்து பூந்து பைக் ஓட்டுறானே, അതുപോലെ പോ, அத மாதிரி நீங்களும் ஓட்டுங்கன்னு சொல்றது. അവൻ ആദ്യമായതുകൊണ്ട് കുറച്ച് അഡ്ജസ്റ്റ് ചെയ്യാൻ നോക്കി. அவர் முதல்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்ட பாக்குறாரு. പക്ഷേ ശരിയാകുന്നില്ല. ஆனா சரியா ஆகல. സഡൻ ബ്രേക്ക് ചവിട്ടി നിർത്തി. கடைசில சடன் பிரேக் போடும்போது ഭാര്യയോട് പറഞ്ഞു, மனைவியோட சொல்றாரு, നീ ഇതിൽ നിന്ന് ഇറങ്ങി അതിൽ പോയി കേറ്. நீ ஏன் பைக்ல இறங்கி அவன் பைக்ல உட்கார்ந்து போ. അതുപോലെ എനിക്ക് കൊണ്ടുപോകാൻ പറ്റില്ല. அவன மாதிரிலாம் என்னால ஓட்ட முடியாது. ആമേൻ. அவன் നമ്മുടെയൊക്കെ മനസ്സിൽ நம்முடைய மனசுல எல்லாம் കുറെ ഡ്രീമിൽ പെട്ട കുറെ പേര് കിടപ്പുണ്ട്. நம்முடைய கனவுல நாம யோசிச்சு வச்சிருக்கிற கற்பனையில் உள்ள சில நபர்கள் இருக்கிறாங்க. ഫാമിലി ലൈഫ് സെൻട്രൽ ലൈഫ് അല്ല, അത് അതിനേക്കാൾ എല്ലാം വ്യത്യാസമാണ്. நம்முடைய குடும்ப வாழ்க்கை என்பது சிண்ட்ரெல்லாவை போன்ற வாழ்க்கை அல்ல, அது அதை காட்டிலும் வித்தியாசமானது. Praise the Lord. ஆமென். സ്തോത്രം. പലരുടെയും ജീവിതത്തിനകത്ത് ഇതാണ് കുഴപ്പം. நம்முடைய வாழ்க்கையில் இதான் பிரச்சனை. മനസ്സിൽ കുറെ കാര്യങ്ങൾ കിടപ്പുണ്ട്. நம்முடைய இதயத்துல பல காரியங்கள் இருக்கிறது. 55ാമത്തെ വയസ്സിൽ 55வது வயசுல ഭർത്താവ് പറയും, கணவர் சொல்லுவாரு, എന്നെ കല്യാണം കഴിക്കാൻ ഡോക്ടർ വന്നതാണ്. டாக்டர் பொண்ணெல்லாம் எனக்கு வந்துச்சு கல்யாணம் பண்றதுக்கு. പിന്നെ ഭാര്യ പറയും, அப்போ மனைவி சொல்லுவா, ഉങ്ങളെ കെട്ടാൻ ഡോക്ടറാ വന്നത്, டாக்டர் பொண்ணு உங்களுக்கா, എന്നെ കെട്ടാൻ കളക്ടർ വന്നതാണ്. என்ன பொண்ணு பாக்குறதுக்கு கலெக்டர் மாப்பிள்ளை வந்தாருன்னு சொல்றது. 55ാമത്തെ വയസ്സിൽ எப்போது நடக்கு? 55 வயசுல இந்த பேச்சு. അവരുടെ മക്കളെ കെട്ടിച്ചു വിടാൻ പ്രായമായി. இப்போ பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கிற வயசு வந்துருச்சு. ആമേൻ. ചിലർ ചിന്തിക്കുന്നു, சிலர் நினைக்கிறாங்க, அந்த கேரளாயில பாஸ்டர் ഞങ്ങളുടെ ഫാമിലിயில இந்த மாதிரி பேச்சு எப்படி தெரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். கேரளாவில் இருக்கிற பாஸ்டருக்கு நம்ம வீட்ல பேசுற பேச்சு எப்படிடா தெரிஞ்சுன்னு சிலர் உட்கார்ந்து முழிச்சிட்டு இருக்கீங்க. ആമേൻ. ஆமென். ശ്രദ്ധിക്കുക, கவனிங்க. മനസ്സിൽ കുറെ ചിന്തകൾ ഇഷ്ടങ്ങൾ കിടപ്പുണ്ട്. இப்படி மனதிற்குள்ளாக பலவிதமான கற்பனைகள் சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ഞാൻ പറഞ്ഞു വരുന്നത്, நான் சொல்ல வருகிற காரியம், നിങ്ങളുടെ മനസ്സിലുള്ള ഒരു വ്യക്തിയായി നിങ്ങളുടെ ലൈഫ് പാർട്ണറെ നിങ്ങൾക്ക് ഉയർത്തിയെടുക്കാൻ കഴിയും. உங்கள் மனதில் நீங்கள் நினைத்த ஒரு கற்பனை செய்த நபரை போல உங்கள் வாழ்க்கை துணையை உங்களால கொண்டு வர முடியும். പുരുഷന്മാർ എപ്പോഴും പരാതി പറയുന്നത്, ஆண்கள் எப்பொழுது சொல்ற கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? പാസ്റ്റർ, என்னோட വൈഫിന് ഫുഡ് ഒന്നും ഉണ്ടാക്കാൻ അറിയില്ല. பாஸ்டர், என் மனைவிக்கு சமைக்க தெரியாது பாஸ்டர். നിങ്ങൾ വിചാരിച്ചാൽ, நீங்க நினைச்சா അവരെ ആ തരത്തിലേക്ക് കൊണ്ടുവരാൻ പറ്റും. அவங்க நல்ல சமைக்க தெரிஞ்ச சமையல்காரியை நீங்க கொண்டு வர முடியும். നിങ്ങളുടെ മനസ്സിലുള്ള ചിന്ത, உங்களுடைய மனதிலே காணப்படுகிற எண்ணம் നിങ്ങളുടെ ഭാര്യയുമായി പങ്കുവെക്കുക. உங்கள் மனைவியோடு பகிர்ந்து கொள்ளுங்க. ഞാൻ വിവാഹം കഴിഞ്ഞ സമയത്ത് நான் திருமணமான புதுசுல എന്റെ ഭാര്യയോട് ഞാൻ ചോദിച്ചു, என்னுடைய மனைவிடத்தெல்லாம் கேட்டேன், എന്ത് ഉണ്ടാക്കാൻ അറിയാം? உனக்கு என்ன சமைக்க தெரியும் நான் கேட்டேன். ഉടനെ ഭാര്യ പറഞ്ഞു, என் மனைவி சொன்னாங்க, കുറെ കാര്യങ്ങൾ പറഞ്ഞു. நிறைய சொன்னாங்க. അതിൽ ഒന്ന്, அதுல ஒண்ணு, എനിക്ക് നല്ല സാമ്പാർ ഉണ്ടാക്കാൻ അറിയാം. எனக்கு நல்ல சாம்பார் வைக்க தெரியும். ഞാൻ പറഞ്ഞു, എന്നാൽ ഇന്ന് അത് ഉണ്ടാക്ക. அப்ப நான் சொன்னேன், அப்ப இன்னைக்கு சாம்பார் வை. സുവിശേഷ വേലയോടുള്ള ബന്ധത്തിൽ நாங்கள் ஊழியத்தோடு இருக்கிற காரியத்தினால കല്യാണം കഴിഞ്ഞ് ഒരു മാസം കഴിഞ്ഞപ്പോൾ ഞങ്ങൾ വേറൊരു വീട്ടിൽ സഭയുടെ അടുക്കൽ താമസം മാറി. நாங்கள் திருமணமாய் சபை இருந்தபடினாலே திருமணமாய் ஒரு மாசத்துல நாங்கள் தனியாக வேறொரு சபைக்கு பக்கத்துல வீட்டுக்கு வந்தோம். എന്റെ ഭാര്യ, என் மனைவி കേരളയിൽ വെച്ച് സാമ്പാർ ഉണ്ടാക്കി. கேரளாவில இருந்து சாம்பார் உண்டாக்குனாங்க. അത് ഓടി കന്യാകുമാരി പോയി നിന്നു. அவங்க சமைச்ச சாம்பார் ஓடி கன்னியாகுமரிக்கு வந்துருச்சு. ആമേൻ. ஆமென். ഞാൻ ചോദിച്ചു, நான் கேட்டேன், ഇത് സാമ്പാറാ? இது சாம்பார் தானா? அப்படியானா சாம்பாருக்கு என்ன சொல்லுவன்னு എനിക്ക് தெரியாது. அப்படின்னா நீ சாம்பாரை பார்த்தா என்ன சொல்லுன்னு எனக்கு தெரியல. ഞാൻ പറഞ്ഞു, நான் சொன்னேன், കവലപ്പെട വേണ്ട, கவலைப்படாத, അഡ്ജസ്റ്റ് பண்ணலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம். ഇന്ന് കേരളാവിൽ എന്റെ ഭാര്യ ഉണ്ടാക്കുന്നത് പോലെ ഭക്ഷണം ഒരു പെണ്ണും ഉണ്ടാക്കില്ല. கேரளாவில என் மனைவி சமைக்கிற மாதிரி கேரளாவில ஒருத்தன் கூட சமைக்க மாட்டான். அந்த அளவுக்கு என் மனைவி சுவையா சமைக்கிறாங்க. സംശയമാണെങ്കിൽ നിങ്ങളെ ഞാൻ എന്റെ വീട്ടിലേക്ക് വെൽക്കം ചെയ്യുക. உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா உங்களை என் வீட்டுக்கு வரவேற்கிறேன். നമുക്ക് എൻകറേജ് ചെയ്താൽ, நாம் அவர்களை உற்சாகப்படுத்தினால் അവരെ നമുക്ക് ആ തരത്തിലേക്ക് ഉയർത്താൻ പറ്റും. நாம் எதிர்பார்க்கிற நிலைக்கு அவர்களை മാറ്റി கொண்டு வர முடியும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സ്തോത്രം. എന്റെ വൈഫ്, എന്റെ ഭാര്യ, என்னுடைய மனைவி 16ാമത്തെ വയസ്സിൽ സുവിശേഷ വേലയ്ക്ക് വേണ്ടി ഇറങ്ങി. 16வது വയதிலே ஆண்டவருடைய ஊழியத்திற்காக வந்தாங்க. വിവാഹം കഴിഞ്ഞ് വരുമ്പോൾ, கல்யாணம் நடக்கும்போது നല്ല പഠിക്കാൻ പ്രാപ്തിയും കഴിവുമുള്ള ഒരു കുടുംബത്തിൽ നിന്നാണ് ദൈവം ദൈവവേലയ്ക്ക് വേണ്ടി ഇറക്കി വിട്ടത്. நல்ல படிப்பதற்கு திறமையும் வசதியும் இருந்த அந்த குடும்பத்திலிருந்து ஆண்டவருடைய ஊழியத்திற்கு அவர்களை பிரித்து விட்டார். പക്ഷെ ദൈവം
തൊട്ടതുകൊണ്ട് ദൈവത്തിന്റെ വേലയ്ക്ക് വേണ്ടി ഇറങ്ങി. ஆனால் தேவன் தொட்டபடியினாலே தேவனுடைய ஊழியத்திற்காக அவர்கள் வந்தார்கள். എന്റെ ഭാര്യ എന്നോട് പറഞ്ഞു, என்னுடைய மனைவி என்கிட்ட சொன்னாங்க, എനിക്ക് ഒരു ആഗ്രഹമുണ്ട്, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், എനിക്ക് വചനം പഠിക്കണമെന്ന് ആഗ്രഹമുണ്ട്, வேதத்தை அதிகமாய் கற்றுக்கொள்ளணும் எனக்கு ஆசை. ഞാൻ പറഞ്ഞു ഞാനത് ചെയ്തു തരാം. நான் சொன்னேன் நான் உங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கிறேன். 3 വർഷം ബൈബിൾ കോളേജിൽ വിട്ട് BTH കംപ്ലീറ്റ് ചെയ്തു, ഡിഗ്രി കംപ്ലീറ്റ് ചെയ്തു. 3 வருடங்கள் பைபிள் காலேஜுக்கு அனுப்பி BTH படிப்பு படிக்க வச்சேன். Again 2 years അയച്ച MDiv കംപ്ലീറ്റ് ചെയ്തു. மறுபடியும் 2 வருஷம் அனுப்பி MDiv படிக்க வச்சேன். இப்போ വീണ്ടും 2 years കഴിഞ്ഞ് MTH പഠിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. இப்போ மறுபடியும் 2 வருஷம் முடிச்சு இப்போ MTH படிச்சிட்டு இருக்காங்க. എല്ലാവരും ചോദിച്ചു, எல்லாரும் கேட்டாங்க എങ്ങനെ പറ്റും இது எப்படி நடக்கும்? റെഗുലറായി ക്ലാസ് നടക്കുമ്പോൾ, எல்லாம் ரெகுலரா கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது 2 കുട്ടികൾ, 2 பிள்ளைங்க, സഭ, சபை, പാസ്റ്ററുടെ കാര്യം, பாஸ்டருடைய காரியங்கள், അവരുടെ പഠിത്തം, அவருடைய படிப்பு. ഞാൻ പറഞ്ഞു, நான் சொன்னேன் നമുക്കൊരു ഡെഡിക്കേഷൻ ഉണ്ടെങ്കിൽ, நமக்கு ஒரு அர்ப்பணிப்பு இருக்குமானால், വൈഫിനെ ഹെൽപ്പ് ചെയ്യാൻ ഒരു മൈൻഡ് ഉണ്ടെങ്കിൽ, மனைவிக்கு உதவி செய்வதற்கு நமக்கு ஒரு மனது இருக்குமானால், അവരെ നമുക്ക് ലിഫ്റ്റ് അപ്പ് ചെയ്യാൻ പറ്റും. அவர்களை நாம் அவர்களை தூக்கி நிறுத்த முடியும். ആമേൻ. ஆமென். അത് നമ്മളൊന്ന് അഡ്ജസ്റ്റ് ചെയ്താൽ മതി. நாம் அதற்கு ஒத்துழைத்தால் போதும். എന്റെ ഭാര്യ വെളുപ്പിന് 5:30ക്ക് വീട്ടിൽ നിന്ന് പോകും. என்னுடைய மனைவி அதிகாலை 5:30க்கு வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க. ഈവനിങ് 7ന് വീട്ടിലേക്ക് വരും. மாலை 7 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க. പക്ഷേ ஆனால் ഇന്നും ഞങ്ങൾ നല്ല സ്നേഹത്തിലാണ്. இப்பொழுது நாங்கள் ஒருவருக்கொருவர் அந்யோன்யமாக இருக்கிறோம். ആമേൻ. ஆமென். നമുക്കത് പറ്റും. நம்மால் அது முடியும். കാരണം നമ്മളൊന്ന് മനസ്സ് വെച്ചാൽ മതി. நாம் அதற்கு கொஞ்சம் மனசு வச்சாலே போதும். നമ്മൾ അങ്ങനല്ല. நாம் அப்படி கிடையாது. നമ്മൾ വീട്ടിലോട്ട് വന്ന് நம்ம வீட்டுக்குள்ள வந்த உடனே കാറിൽ നിന്ന് ഇറങ്ങിയാൽ, கார்ல இருந்து இறங்குனா ഭാര്യ വന്ന് നമ്മൾ എടുത്തോണ്ട് പോണം. மனைவி வந்து நம்மள அப்படியே அலேக்க தூக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள கொண்டு போகணும். ഫോൺ ചെയ്താൽ, போன் பண்ணா ഒരൊറ്റ റിങ്ങിനിടയ്ക്ക് ഫോൺ കോൾ അറ്റൻഡ് ചെയ്യണം. ஒரு ரிங்கு ட்ரிங்னு அடிக்கிறதுக்குள்ள போன் அட்டெண்ட் பண்ணிரணும். വന്നിരുന്നു, அந்த உட்கார்ந்தாச்சு, ഡൈനിങ് ടേബിളിന്റെ മുമ്പിൽ ഇരുന്നു. டைனிங் டேபிள் முன்னாடி உட்கார்ந்து സ്തോത്രം ഇരിക്കുമ്പോ உட்காரும்போது ചോറ്, சோறு, 2 കറി, 2 குழம்பு, ഇത് മാത്രമുണ്ട്. இது மாத்திரம் தான் இருக்கு. നമ്മൾ ചോദിക്കുന്നത്, நாம கேட்கிற கேள்வி, നിനക്ക് എന്തായിരുന്നു ഇവിടെ ജോലി? உனக்கு என்ன வேலை? அப்படி என்ன வேலை செஞ்சிட்ட வீட்டுல உட்கார்ந்து? ഇത് തന്നെയാണോ? இவ்வளவுதான் நீ சமைச்சு வச்சிருக்கியா? കല്യാണത്തിന് നോക്കിയാൽ, கல்யாணத்துல பார்த்தா 500 പേർക്ക് 500 பேருக்கு 4 പേര് നിന്ന് 4 பேர் நின்னு 3 മണിക്കൂർ കൊണ്ട് ജോലി തീർക്കുന്നു. 3 மணி நேரத்துல அத்தனை பேருக்கு சமைச்சு முடிச்சிடுறாங்க. നീ രാവിലെ நீ காலையில 5 മണി മുതൽ 5 மணில இருந்து 2 മണി വരെ 2 மணி வரைக்கும் ഇതാണോ நீ ഉണ്ടാക്കിയത്? இவ்வளவுதான் சமைச்சு வச்சியா? ആമേൻ. ஆமென். ഇതാണ് നമ്മൾ ചോദിക്കുന്ന ചോദ്യം. இதுதான் நாம கேட்கிற கேள்வி. അതേ സമയത്ത് அதே நேரத்துல ഇവർ ഒരു 3 ദിവസം പനി പിടിച്ച് കിടന്നാൽ, ஒரு 3 நாள் காய்ச்சல்ல படுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ഹർത്താൽ ദിവസം പോലെയാണ് നമ്മുടെ വീട്. நமக்கு அன்னைக்கு மறியல் பண்ண நாள் மாதிரி ஆகி போற வீட்டுல. ആമേൻ. ഒന്നും ചെയ്യാൻ പറ്റില്ല. ஒண்ணும் செய்ய முடியாது. പല കുടുംബങ്ങൾക്കകത്തും സ്തോത്രം ഒരു സ്ത്രീയുടെ സ്തോത്രം അവരുടെ ചെയ്യുന്ന ജോലി മനസ്സിലാക്കുന്നത് അവർ 2 ദിവസം വീട്ടിൽ ഇല്ലാതിരിക്കുമ്പോഴാണ്. பல குடும்பங்களில் ஒரு மனைவி வீட்டுல என்னெல்லாம் வேலை செய்யறாங்க அப்படிங்கறத ஒரு கணவர் புரிஞ்சுக்கிறது எப்ப தெரியுமா? அவங்க வீட்டுல இல்லாத அன்னைக்கு தான் அந்த அருமை நமக்கு தெரியுது. ഞാൻ പറയുന്നത്, நான் எதனால சொல்றேன் தெரியுமா? ദൈവം നിങ്ങളുടെ കയ്യിൽ ഏൽപ്പിച്ചിരിക്കുന്നതിനെ നന്നായി സൂക്ഷിക്കുക. தேவன் உங்கள் கரங்களிலே கொடுத்திருக்கிறதை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். കുടുംബം ചെല്ലു പറയാറുണ്ട്, ഞാൻ ആയതുകൊണ്ടാണ് പാസ്റ്റർ അയാളുടെ കൂടെ താമസിക്കുന്നത്. சிலர் சொல்வாங்க, பாஸ்டர் நானா இருக்க போய் பரவாயில்ல, அந்த ஆள் கூட எப்படியோ குடும்பம் எடுத்துட்டு இருக்கேன், അതുകൊണ്ടാണ് ദൈവം നിങ്ങളുടെ കയ്യിൽ തന്നെ അയാളെ തന്നത്. அதனாலதான் கர்த்தர் உங்க கையில அவரை கொடுத்திருக்கிறாரு. ചില സഹോദരന്മാർ പറയും, சில சகோதரர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ഞാൻ ആയതുകൊണ്ടാണ് ആ സഹോദരിയെ സഹിക്കുന്നത്. நானா இருக்க போய் அவளை அட்ஜஸ்ட் பண்ணி போறேன் பாஸ்டர். അതാണ് ദൈവം നിങ്ങളുടെ കയ്യിൽ ഏൽപ്പിച്ചത്. அப்படி சொல்றதுனால தான் கர்த்தர் உங்க கையில அவங்கள கொடுத்திருக்கிறார். മനസ്സിൽ കിടക്കുന്ന വ്യക്തിയും மனதிலே வைத்திருக்கிற நபரையும், റിയൽ ലൈഫിൽ കാണുന്ന ആളെയും, ஒரு நம்முடைய யதார்த்த வாழ்க்கையில் பார்க்கிற நபரையும் കമ്പയർ ചെയ്യുമ്പോൾ ஒத்து பார்க்கும் பொழுது ചിലപ്പോൾ ഇഷ്ടപ്പെടില്ല, சில நேரம் பிடிக்காம போகலாம். അതുകൊണ്ട് ஆகவே ഡ്രീം ഗേളിനെ കൊല്ലണം. கற்பனையில யாரை வச்சிருக்கோமோ அவங்கள முதல்ல அழிக்கணும். ആമേൻ. ஆமென். ചിലര് 60ാമത്തെ വയസ്സാകുമ്പോഴും ഇത് കൊണ്ടു നടക്കും. சிலர் 60 வயசு வர்ற வரைக்கும் கூட அவங்க மனசுல எதை வச்சிருந்தாங்களோ அதை அப்படியே சுமந்துக்கிட்டு நடக்கிறது. പലരുടെയും ജീവിതം അതുപോലെ നശിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. அப்படி இருக்கிறதுனால பலருடைய வாழ்க்கை அப்படியே அழிந்து கொண்டிருக்கிறது. ഇങ്ങനെ ഉണ്ടായാൽ, இப்படி ஒரு சிந்தை வருமானால் നമ്മുടെ മനസ്സിൽ நம்முடைய மனதிலே കുറ്റം പറയുന്ന സ്വഭാവം ഉണ്ടായിട്ടേയിരിക്കും.
സംഭവിക്കും. குறை சொல்லுகிற சுபாவம் தானாக வரும். ആമേൻ ஆமென் ആമേൻ ஆமென். നമുക്ക് സാറ്റിസ്ഫാക്ഷൻ ഉണ്ടാവില്ല. நமக்கு திருப்தி வராது பாருங்க. ഞാൻ പറയുന്നത് நான் சொல்லுகிற காரியம் നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ உங்கள் வாழ்க்கையில ദൈവം കൂട്ടിച്ചേർത്തത് தேவன் இணைத்தது മരണം വരെ மரணம் வரையிலும் നിങ്ങൾ ഒരുമിച്ച് നിൽക്കണമെന്ന് ദൈവം நீங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கும்படிக்காக தேவன் கொடுத்திருக்கிறார். ഹല്ലേലൂയ ஹalleluya. ശ്രദ്ധിക്കുക. கவனிங்க. സ്തോത്രം. കുടുംബ ജീവിതങ്ങളെ തകർത്ത് കളയുന്ന ഒന്നാമത്തെ കാര്യം അതാണ്. குடும்ப வாழ்க்கையை உடைத்து போடுவதில் முதல் காரியம் அதுதான். ரெண்டு കുറ്റം പറയുന്നത്. ഡോണ്ട് നാഗ്. കുറ്റം പറയരുത്. ரெண்டாவது குறை சொல்லாதிருங்கள். ഒന്ന് പറഞ്ഞേ, പരസ്പരം പറഞ്ഞേ, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, குறை சொல்லாதீங்க. കുറ്റം പറയരുത്. குறை சொல்லாதீங்க. ആർക്കാ കുറവില്ലാത്ത? யாருக்கு தான் குறை இல்ல? ആമേൻ ஆமென். കുറവില്ലാത്ത ആരെങ്കിലും ഉണ്ടോ? குறை இல்லாத யாராவது இருக்கிறீங்களா? ആമേൻ ஆமென். കുറ്റം പറയരുത്. குறை சொல்லாதீங்க. ഇന്ന് ഭവനങ്ങൾക്ക് പലയിടങ്ങളിൽ നോക്കിയാൽ நம்ம இன்னைக்கு குடும்பங்கள்ல பல இடங்கள்ல பார்க்கும்போது എന്തെങ്കിലും ഒരു കുറവ് വന്നാൽ ஏதாவது ஒரு குறை வந்துச்சுன்னா അത് സഹിക്കാൻ പറ്റത്തില്ല. அதை நம்மால தாங்க முடியறதில்ல. ഞാൻ രണ്ട് പേരെ ഞാൻ നിങ്ങളുടെ മുമ്പിൽ പരിചയപ്പെടുത്താം. நான் ரெண்டு பேரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். ഒന്ന് ജോസഫ്. ஒன்று யோசேப்பு. ആമേൻ ஆமென். ഒരു ദിവസം ஒரு நாள் യേശുവിന്റെ അപ്പനായ ജോസഫിന്റെ കാര്യമാണ് ഞാൻ ഈ പറയുന്നത്. இயேசுவின் தகப்பனாய் இருந்த யோசேப்பை குறித்து தான் சொல்றேன். ജോസഫിന്റെ വാട്സാപ്പിനകത്ത് ഒരു ഫോട്ടോ. யோசேப்புடைய வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ வருது. എന്നാ ഫോട്ടോ தெரியுமா? என்ன போட்டோ தெரியுமா? ഭാര്യ മേരി மனைவி ஆகிய மரியாள் ഗൈനക്കോളജിസ്റ്റിന്റെ മുമ്പിൽ ഇരിക്കുന്നു. അപ്പോ ജോസഫ് നോക്കിയപ്പോ இப்ப யோசேப்பு பார்க்கும்போது അവന്റെ ഭാര്യയാണ്. அவருடைய மனைவி തിരിച്ചു വിളിച്ചു ചോദിച്ചു, கால் பண்ணி கேக்குறாரு, ഒരു ഫോട്ടോ ഞാൻ കണ്ടു. நான் ஒரு போட்டோ பார்த்தேன், ഇത് നീ തന്നെയാണോ? அது நீதானா? നമ്മളാണേ പറഞ്ഞേനെ, நம்மள தான் சொல்லிருப்போம், ഏയ് ഞാനല്ല. ஐயோ அது நானே கிடையாது. പക്ഷെ അവള് പറഞ്ഞു, ஆனா அவள் சொன்னாங்க, യെസ് எஸ் ഞാൻ തന്നെയാണ്. நான் தான் அது. നമ്മൾ എന്ത് ചെയ്യും? நாம என்ன செய்வோம்? അടുത്ത ഫേസ്ബുക്കിനകത്ത് പോടും. அடுத்து എന്റെ ഭാര്യ என் மனைவி വഴിയില്ല വഴിവിട്ട ജീവിതത്തിൽ സഞ്ചരിച്ച് அவள் வழி தவறி வாழ்க்கை தவறி போனபடினாலே വയറ്റിനകത്തൊരു കുഞ്ഞുണ്ട്. அவளுக்கு வயித்துல ஒரு பிள்ளை வளருது. ജോസഫ് അങ്ങനെയാണോ പ്രവർത്തിച്ചത്? ஆனா யோசேப்பு அப்படி அந்த செய்தியை பரப்பினாரா? ആമേൻ. ஆமென். കാര്യം അവൻ അറിയില്ല. காரியம் என்னவென்று அவனுக்கு தெரியாது. പക്ഷേ ஆனால் അവൻ ചിന്തിച്ചത്, அவன் நினைத்தது, ഇവളെ എനിക്ക് ഉൾക്കൊള്ളാൻ പറ്റില്ല, இவளை என்னால் திருமண வாழ்க்கையில கொண்டு செல்ல முடியாது, പക്ഷെ എനിക്ക് വേണ്ട, ஆனால் இவள் எனக்கு தேவையில்லை, അവളെ രഹസ്യമായി ഉപേക്ഷിക്കാൻ തയ്യാറായി. ரகசியமாய் தள்ளி விடுவதற்கு முயற்சி செய்ய. അവന്റെ സിൻസിയർ ഹാർട്ട്, അവന്റെ മനസ്സിന്റെ ആ ചിന്ത കണ്ട ദൈവം, அவனுடைய உண்மையான யதார்த்தமான மனநிலையை புரிந்து கொண்ட ஆண்டவர், ദൈവം ഇറങ്ങി വന്നിട്ട് പറഞ്ഞു, ஆண்டவர் இறங்கி வந்து சொன்னார், നീ പ്രയാസപ്പെടണ്ട, நீ கவலைப்படாத, അവൾ ഒരു തെറ്റും ചെയ്തിട്ടില്ല, அவள் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை, അവളുടെ അകത്ത് വെളിപ്പെട്ടത് പരിശുദ്ധന്റെ ശക്തിയാലാണ്, அவளுடைய கருவிலே உற்பத்தி இருக்கிறது பரிசுத்த ஆவியினாலே உண்டானது என்று சொல்கிறார். പുരുഷന്മാരെ, கணவர்களே, സഹോദരിമാരെ, சகோதரியே, നിങ്ങളുടെ ലൈഫ് പാർട്ണറിൽ ഒരു കുറവ് കണ്ടാൽ, உங்கள் வாழ்க்கை துணையில் ஏதாவது ஒரு குறைவு ஒன்று கண்டால், കൊടി പിടിച്ചോണ്ട് നിൽക്കാതെ அந்த குறைவுக்கு எதிராக கொடி பிடித்து நிற்காதீங்க, ദൈവത്തോട് ചോദിക്കണം, ஆண்டவரிடத்துல கேளுங்க, what is reality, എന്താ ഇതിന്റെ കാരണം, എന്താണ് ഇതിന്റെ പിന്നിലെ വിഷയം, ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னவென்று கேளுங்கள். இரண்டாவது ഒരു മനുഷ്യനെ പരിചയപ്പെടുത്താം. ஒரு மனிதரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். സൽമോൻ. സൽമോൻ. ശ്രദ്ധിക്കുക, கவனிங்க. രാഹാബ് എന്ന വേശ്യാസ്ത്രീയുടെ ഭർത്താവ്, ராகாப் என்று சொல்லப்படுகிற வேசியுடைய கணவர். ആമേൻ ஆமென். ജോഷുവ രണ്ടുപേരെ ദേശത്ത് നോക്കാനായിട്ട് വിട്ടു. யோசுவா ரெண்டு நபர்களை வேவு பார்க்க அனுப்புகிறார். ഇവർ രണ്ടുപേരും കൂടെ രാഹാബിന്റെ വീട്ടിൽ ചെന്നു. இவர்கள் ரெண்டு பேரும் ராகாபின் வீட்டுக்கு போறாங்க. അതിൽ ഒരുത്തന്റെ പേരാണ് ഷൽമോൻ. அதுல ஒருத்தருடைய பேர் தான் சல்மோன். ഈ ഷൽമോൻ അവിടെ ചെന്നിട്ട് இந்த சல்மோன் அங்க போய் രാഹാബിനെ കണ്ട ഉടനെ, ராகாபை பார்த்த உடனே ഷൽമോൻ ഇഷ്ടമായി. சல்மோனுக்கு பிடிச்சு போச்சு. ജോഷുവായോട് പറഞ്ഞു, யோசுவா இடத்துல சொல்றாரு, ഞാൻ போன போது ആ പെണ്ണിനെ എനിക്ക് ഇഷ്ടപ്പെട്ടു, அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, എനിക്ക് കല്യാണം കഴിക്കണം, நான் அந்த பொண்ணை திருமணம் முடிக்கணும். ആമേൻ. ஆமென். ഉടനെ ജോഷുവ പറഞ്ഞു, உடனே யோசுவா சொல்றாரு, അവളെ കുറിച്ച് നിനക്കൊന്നും അറിയില്ല, அவளை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது, അവൾക്ക് 10-20 വയസ്സ് പ്രായമുള്ളൂ, அவளுக்கு 10-20 வயசு தான் இருக்குது, പക്ഷേ ஆனா പാപത്തിന് പേര് കേട്ട സ്ത്രീയാണ് അവൾ, பாவத்திற்கு பேர் போன ஒரு பெண் அவள், രാജാവ് വരെ, ராஜா வரைக்கும் അവളെ അറിയാം, அவளுக்கு நல்லா தெரியும், അതുകൊണ്ട് ஆகவே നിന്റെ കുടുംബജീവിതം ശരിയായി പോവില്ല, அந்த குடும்ப வாழ்க்கை உனக்கு சரிப்படாது. അവൻ പറഞ്ഞ കാര്യം എന്താണെന്നറിയാമോ? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ചുവപ്പ് ചരട് കെട്ടുന്നത് വരെ, சிகப்பு நூல் கட்டுவது
ഒരു ഉടമ്പടി ചെയ്യുന്നത് വരെ, அந்த பலகணியிலே கட்டி உடன்படிக்கை செய்கிற வரையிலும் അവൾ പാപിയായിരുന്നു. அவள் பாவியாயிருந்தாள். പക്ഷേ ஆனால் ഇന്ന് അവൾ പാപിയല്ല. இன்று அவள் பாவி அல்ல. എനിക്ക് അവളെ ഉൾക്കൊള്ളാൻ കഴിയും. என்னாலே அவளோடு கூட குடும்ப ஜீவிதம் நடத்த முடியும். ആമേൻ. ஆமென். ഇന്നത്തെ കുടുംബങ്ങൾ, ஆனால் இன்றைய குடும்பங்கள் ആദ്യം കുഴപ്പമൊന്നുമില്ലെന്ന് പറഞ്ഞാലും முதல்ல எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி போயிருந்தாலும் கூட കല്യാണം കഴിഞ്ഞ് திருமணத்துக்கு பின்பு നാട്ടുകാരുടെ മുമ്പിൽ, ஊர்க்காரங்க மத்தியில, വീട്ടുകാരുടെ മുമ്പിൽ, வீட்டுக்காரங்க மத்தியில പലപ്പോഴും പരസ്യ കോലങ്ങളാകാറുണ്ട്. பலவிதமான காரியங்களை சொல்லி காரியங்கள் செய்வாங்க. കല്യാണം കഴിയുമ്പോ கல்யாணம் முடியும் போது ഭാര്യ പറയും, மனைவி சொல்லுவாங்க, ഭർത്താവ് കേട്ടോണ്ടിരിക്കും. கணவர் கேட்டுட்டு இருப்பாங்க. രണ്ടാമത്തെ മാസം ரெண்டாவது மாசம் ഭർത്താവ് പറയും, கணவர் சொல்லுவாரு, ഭാര്യ കേട്ടോണ്ടിരിക്കും. மனைவி கேட்டுட்டு இருப்பாங்க. മൂന്നാമത്തെ മാസം மூணாவது மாசம் ഭാര്യയും ഭർത്താവും പറയും, നാട്ടുകാർ മൊത്തം കേട്ടോണ്ടിരിക്കും. கணவனும் மனைவியும் சொல்றத ஊரே கேட்டுட்டு இருக்கும். ആമേൻ. ஆமென். ഇതാണ് കുടുംബങ്ങളിൽ നടക്കുന്നത്. இதுதான் குடும்பத்தில் நடக்குது. എന്നാൽ ഞാൻ നിങ്ങളോട് പറയുന്നത്, ஆனா நான் உங்களோடு சொல்லுகிறேன், ലൈഫ് പാർട്ട്ണറെ, வாழ்க்கை துணையை കുറവോട് കൂടി, குறைவோடு கூட അവളെ നമുക്ക് ചേർക്കാൻ പറ്റണം, അഡ്ജസ്റ്റ് ചെയ്യാൻ പറ്റണം. குறைவோடு கூட அவங்களோடு ஒத்து போக நாம் பழக வேண்டும். ചില സഹോദരിമാര് ഇന്നലെ പറഞ്ഞതുപോലെ, நான் நேற்று சொன்னதை போல சில சகோதரிகள் ഒത്തിരി സംസാരിക്കുന്നവരാണ്. நிறைய பேசுறவங்க. കുടുംബങ്ങളിൽ നിങ്ങൾ നോക്കിക്കേ, குடும்பங்களை நீங்க பாருங்களேன். പിശുക്കനായ ഭർത്താവിന് கஞ்சத்தனமா இருக்கிற கணவன், ലാവിഷായ ഭാര്യ, நல்ல தாராளமா செலவு பண்ற மனைவி. ഭർത്താവ് கணவர் വർഷത്തിൽ ഒരിക്കൽ ഒരു പാന്റ് ഷർട്ട് എടുക്കും. வருஷத்துல ஒரே தடவை தான் ஒரு பேண்ட் சட்டை எடுப்பாரு. ഭാര്യ மனைவியோ ആഴ്ചയിൽ സാരി എടുക്കും. வாரம் போய் சேலை வாங்குவாங்க. ആമേൻ. ஆமென். ഭർത്താവ് கணவர் 1000 രൂപയുടെ ഷർട്ട് കണ്ടാൽ 1000 ரூபாய் சட்டையை பார்த்தாருன்னா അയാൾ ചോദിക്കും, அவ கேட்பாரு, 500 രൂപയുടെ ഷർട്ട് ഉണ്ടോ? 500 ரூபாய்க்கு சட்டை இருக்கா? ഭാര്യ மனைவி சொல்லுவாங்க, 5000ന്റെ സാരി കണ്ടാൽ 5000 ரூபாய் சேலை பார்க்கும்போது 7000 രൂപയുടെ സാരി ഉണ്ടോ? 7000க்கு சேலை இருக்கான்னு கேட்பாங்க. ഇതാണ് കുടുംബത്തിനകത്ത്. இதுதான் குடும்பத்துக்குள்ள உள்ள காரியம். ഇനി ശ്രദ്ധിച്ചേ, இனிமே கவனிங்க. ചില കുടുംബത്തിൽ சில குடும்பங்கள்ல ഭർത്താവിന് യാത്ര ചെയ്യാൻ ഇഷ്ടം. கணவருக்கு பயணம் போறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ഭർത്താവ് പറയും, ஆனா கணவர் சொல்லுவாரு, നമുക്ക് ഊട്ടി പോവാം. நம்ம ஊட்டி வரைக்கும் போலாம். ഉടനെ ഭാര്യ പറയും, ഓക്കെ. மனைவி சொல்லுவாங்க, ஓகே ரெடி. കാറിലോട്ട് കയറിയിരിക്കും. கார்ல ஏறி உட்காருவாங்க. ഭർത്താവ് സൈഡ് സീയിങ് ഒക്കെ കാണുമ്പോ இங்க கணவர் அங்க சுற்றி எல்லா சீனரியை பார்க்கும்போது ഭാര്യ மனைவி സീറ്റൊക്കെ മലർത്തി വെച്ച് സുഖം ഉറക്കവാ. சீட்டை நல்லா இழுத்து நீட்டி நல்ல தூக்கம் தூக்கிட்டு இருப்பாங்க. ആമേൻ. ஆமென். ശ്രദ്ധിച്ചേ, கவனிங்க. ഭർത്താവിന് യാത്ര പോകാൻ ഇഷ്ടം, கணவனுக்கு பயணம் போறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ഭാര്യയ്ക്ക് സുഖമായിട്ട് ഉറങ്ങാൻ ഇഷ്ടം. மனைவிக்கு தூங்குறதுனா ரொம்ப பிடிக்கும். രണ്ട് ധ്രുവത്തിലുള്ള ആൾക്കാരാണ് പലപ്പോഴും കുടുംബത്തിൽ ചേരുന്നത്. ரெண்டு எதிரெதிர் துருவத்தில் உள்ள ஆட்கள் தான் சில நேரங்களில் குடும்ப வாழ்க்கையில் இணைக்கப்படுறாங்க. ഭർത്താക്കന്മാർ கணவர்கள் സംസാരിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നവരാണെങ്കിൽ பேசிக்கிட்டே இருக்கிற ஆளா இருந்தா ഭാര്യ ഒന്നും മിണ്ടാത്ത ആളായിരിക്കും. மனைவி ஒருவேளை பேசாதவங்களா இருப்பாங்க. ചില ഇടങ്ങളിൽ சில இடங்கள்ல ഭാര്യമാര് ടകടകടകടകടാന്ന് സംസാരിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന സഹോദരിമാരാണെങ്കിൽ மனைவிகள் அதிகமா கடகடன்னு பேசுற ஆட்களா இருந்தா പുരുഷന്മാർ கணவர்கள் ഒന്നും മിണ്ടത്തില്ല. ஒண்ணும் பேச மாட்டாங்க. ചില കുടുംബത്തിനകത്ത് சில குடும்பத்துக்குள்ள ഭാര്യമാര് மனைவிகள் പരിചയമുള്ളവരെ കണ്ടാ പോലും മിണ്ടത്തില്ല. அறிமுகமான ஆட்களை பார்த்தா கூட பேச மாட்டாங்க. എന്നാ പുരുഷന്മാര് ஆனா கணவர்களோ ദൂരെ പോകുന്ന ആളെ കൂടെ വിളിച്ച് സംസാരിക്കും. தூரமா இருக்கிற ஆட்களை எப்பாங்க வான்னு கூப்பிட்டு பேசக்கூடிய ஆளா இருப்பாங்க. രണ്ട് തരത്തിലുള്ള ആൾക്കാരെയാണ് ദൈവം കൂട്ടിച്ചേർക്കുന്നത്. ரெண்டு வித்தியாசமான தரத்திലുള്ള ஆட்களை தான் கர்த்தர் இணைக்கிறார். ഇനി നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചേ, இன்னைக்கு கவனிங்க பார்க்கலாம். ഒന്നും മിണ്ടാത്ത രണ്ടുപേരാണ് കൂടെ ചേർന്നതെങ്കിൽ ரெண்டு பேருமே பேசாத ஆளா இருந்து அவங்க கல்யாணத்துல இணைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், എന്തായിരിക്കും? எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ആമേൻ. ஆமென். സഹോദരിമാരെ, சகோதரிகள் അവരൊത്തിരി സംസാരിക്കും. ഞാൻ ഇന്നലെ പറഞ്ഞ പോലെ நான் நேற்று சொன்னதை போல அவங்க அதிகமா பேசுவாங்க. നല്ല കാര്യം സംസാരിച്ചാൽ, நல்ல காரியங்களை பேசினா അത് നല്ലതാണ്. நல்லதா இருக்கும். പുരുഷന്മാർ ஆண்கள் ഒന്നും മിണ്ടത്തില്ല. ஒன்னும் பேச மாட்டாங்க. ആമേൻ. ஆமென். റെയിൽവേ സ്റ്റേഷനിലോട്ട് വന്നാൽ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாங்கன்னா ഭർത്താവ് கணவர் ഭാര്യയോട് പറയും, மனைவி இடத்துல சொல்லுவாங்க, നീ പോയി ചോദിക്ക് நீ போய் கேளு എപ്പോഴാണ് ട്രെയിൻ എന്ന്. ட்ரெயின் எப்பொழுது நீ போய் கேளுமா. ഭർത്താക്കന്മാര് ബാക്കി നിൽക്കും. அப்ப கணவர் பின்னாடி இருப்பாங்க. ചില ഇടങ്ങളിൽ சில இடங்கள்ல ഭർത്താവിനോട് ഭാര്യ പറയും, ചേട്ടൻ പോയി ചോദിക്ക്. மனைவி சொல்லுவாங்க, எங்க நீங்க போய் கேளுங்கன்னு சொல்லுவாங்க. ഇത് രണ്ടുപേരും കൂടെ പോയി ചോദിച്ചാലുള്ള കാര്യം ഓർത്ത് നോക്ക്. இப்ப ரெண்டு பேருமே போய் கேட்டா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. അപ്പൊ കുടുംബത്തിൽ ദൈവം അങ്ങനെയാണ് ആക്കി വെച്ചിരിക്കുന്നത്. அப்ப ஆண்டவர் குடும்பங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை ஆக்கி வைத்திருக்கிறார். ആമേൻ. ஆமென். ആമേൻ. ஆமென்.
എന്റെ ഭാര്യ അധികം സംസാരിക്കാറില്ല. என் மனைவி அதிகமா பேச மாட்டாங்க. പക്ഷെ ഞാൻ സംസാരിക്കുന്ന സ്വഭാവമുള്ള ആളാണ്. ஆனா நான் அதிகமா பேசக்கூடிய ஆளு. ആമേൻ. ஆமென். സ്തോത്രം. ആദ്യം ഞാൻ വിചാരിച്ചത്, முதல்ல நான் நினைச்சேன் സ്തോത്രം, ഭാര്യമാരാണ് ഏറ്റവും കൂടുതൽ സംസാരിക്കുന്നത്. மனைவிகள் தான் அதிகமா பேசுறாங்கன்னு நினைச்சேன். പക്ഷേ ஆனால் ചില കുടുംബങ്ങൾ ദൈവം നേരെ തിരിച്ചു ചെയ്യാറുണ്ട്. சில குடும்பங்கள்ல கர்த்தர் எப்படி மாற்றி வைத்திருக்கிறார். ദൈവം കൂട്ടിച്ചേർത്ത ദൈവത്തിന് തെറ്റു പറ്റില്ല. தேவன் இணைத்த ஆண்டவருக்கு ஒரு நாளும் தவறு சம்பவிப்பதில்லை. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദൈവം നിങ്ങളെ കൂട്ടിച്ചേർത്തെങ്കിൽ ഇതിന്റെ പിന്നിൽ ദൈവത്തിന്റെ ഒരു പ്രവൃത്തിയുണ്ട്. தேவன் உங்களை இணைத்திருப்பது உண்மையானால் அதற்கு பின்பாக தேவனுடைய கிரியை ஒன்று இருக்கிறது. മാതാപിതാക്കൾ മനസ്സിലാക്കുക. தாய் தகப்பன்மார் புரிந்து கொள்ளுங்கள். നിങ്ങൾ നിങ്ങളുടെ തലമുറകൾക്ക് ഒരു റോൾ മോഡൽ ആയിരിക്കണം. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിങ്ങളുടെ ജീവിതം കണ്ടിട്ട് വേണം നിങ്ങളുടെ തലമുറകൾ ചിലത് പഠിക്കാൻ, ചിലത് മനസ്സിലാക്കാൻ. உங்கள் வாழ்க்கையை கண்டு உங்கள் பிள்ளைகள் நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ഒരു കൗൺസിലിംഗ് നടക്കുമ്പോൾ, ஒரு கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்கும்போது ഞാനൊരു ചെറുക്കനെ കൗൺസിൽ ചെയ്തു. நான் ஒரு சகோதரனுக்கு ஒருத்தருக்கு நான் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கேன். അവനോട് ഞാൻ ഇങ്ങനെ ചോദിച്ചു, நான் உங்ககிட்ட கேட்டேன், എന്താ നിന്റെ മനസ്സിന്റെ പ്രയാസം? உடைய மனசுல இருக்கிற கஷ்டம் என்ன சொல்லுன்னு கேட்டேன். അവൻ എന്നോട് പറഞ്ഞു, அவன் என்கிட்ட சொன்னா, പാസ്റ്റർ, பாஸ்டர், എൻ്റെ അമ്മ என்னுடைய தாய் ആവശ്യത്തിനും അനാവശ്യത്തിനും ഒക്കെ സംസാരിക്കും. தேவைக்கும் தேவை இல்லாமையும் அதிகமா எங்க அம்மா பேசுவாங்க. ഇഷ്ടംപോലെ പ്രശ്നങ്ങൾ അത് മുഖാന്തരം ഉണ്ടാകുന്നു. அதனால எங்க குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை. ഞാൻ അതിനെക്കുറിച്ച് പിന്നെ പഠിക്കാൻ തുടങ്ങി. நான் அவங்கள குறித்து அதிகமா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். എനിക്ക് മനസ്സിലായത്, எனக்கு நான் புரிந்து கொண்ட ஒரு காரியம், സംസാരം, വാക്കുകൾ, பேசுகிறதான வார்த்தைகள் വലിയ ദോഷങ്ങൾ ചെയ്യാറുണ്ട്. அது பெரிய பிரச்சனையை உருவாக்குகிறதா இருக்கிறது. ദൂതന്മാർ തമ്മിൽ കാണുമ്പോൾ, தூதர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது, ഒരുത്തനോട് ഒരുത്തൻ, ஒருவரோடு ஒருவர் അവർ പറയുന്ന മൂന്നാമത് ദൈവത്തെക്കുറിച്ചാണ്. அவர்கள் பேசுகிற மூன்றாவது காரியம் மூன்றாவதா இருக்கிற ஆண்டவரை குறித்து தான் பேசுவார்கள். ആമേൻ. ஆமென். അത് എന്താ പറയുന്നത്? அவங்க என்ன சொல்லுவாங்க? പരിശുദ്ധൻ 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 എന്നാണ്. அவர் சொல்லுவாங்க, அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். നമ്മൾ രണ്ടുപേർ തമ്മിൽ ചേരുമ്പോൾ, நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது മൂന്നാമത് ഒരുത്തനെ കുറിച്ച് மூன்றாவது ஒருவரை குறித்து അവൻ അശുദ്ധൻ അശുദ്ധൻ എന്നാണ് പറയുന്നത്. நாம அவங்க ரொம்ப நல்ல கெட்டவன் 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 சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். പക്ഷേ ஆனால் ദൂതന്മാർ തമ്മിൽ ചേരുമ്പോൾ தூதர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது വിശുദ്ധനായ ദൈവത്തെക്കുറിച്ച് സംസാരിക്കുന്നു. பரிசுத்தராய் இருக்கிற தேவனை குறித்து பேசுவார்கள். സഹോദരിമാരെ, சகோதரிகளே, സഹോദരന്മാരെ, சகோதரனே, നമ്മുടെ വാക്കുകളെ നമുക്ക് സൂക്ഷിക്കാം. உங்கள் வார்த்தைகளை நீங்கள் கவனமாயிருங்கள். നമ്മുടെ വാക്കുകളെ സൂക്ഷിക്കാത്ത പക്ഷം நீங்கள் வார்த்தைகளை கவனிக்காத பொழுது ദൈവത്തിന്റെ പ്രവൃത്തി നമ്മുടെ ജീവിതത്തിൽ വെളിപ്പെടുകയില്ല. தேவ கிரியை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படாமல் போகும். ആമേൻ. ஆமென். ഒരിക്കൽ കേരളത്തിൽ ഒരു മനുഷ്യൻ, ഒരു ഭാര്യയ്ക്ക് പെട്ടെന്ന് പനി വന്നു. ஒரு நாள் கேரளாவில் ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவிக்கு காய்ச்சல் வந்துச்சு. പനി അധികമായി. காய்ச்சல் அதிகமானது. ഹോസ്പിറ്റലിൽ കൊണ്ടുപോയി. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. ഉടനെ ഡോക്ടർ തെർമോമീറ്റർ എടുത്തു. உடனே டாக்டர் அந்த தெர்மாமீட்டர் எடுத்து ഭാര്യയുടെ വായിലേക്ക് വെച്ചു. மனைவியுடைய வாயில வைக்கிறாங்க. ഭർത്താവ് ഇത് നോക്കിക്കൊണ്ടിരിക്കുക. கணவர் அதை பார்த்துட்டே இருக்கிறார். അയാൾ പ്രിസ്ക്രിപ്ഷൻ എഴുതാൻ തുടങ്ങിയപ്പോൾ, அவர் அந்த மருந்துகளை எழுத ஆரம்பிக்கும் போது, ഡോക്ടർ ആ വായിൽ വെച്ച സാധനത്തിന്റെ പേരും കൂടെ ഒന്ന് എഴുതണം. அந்த வாயில வச்சிருக்கிற பொருள் என்னவோ அந்த பேரை சேர்த்து எழுதுங்க அப்படின்னா. ഡോക്ടർ പറഞ്ഞു, டாக்டர் கேட்டாரு, അത് എനിക്കുള്ളത്, அது என்னோட பொருள். അതേ പറഞ്ഞു, அவர் சொன்னாரு, ഇത് നിങ്ങൾക്കുള്ളത് കൊണ്ടാണ് എനിക്കൊന്ന് വാങ്ങാൻ വേണ്ടി അതൊന്ന് എഴുതാൻ പറഞ്ഞത്. இது உங்களுக்குள்ளதான் இருக்கிறதுனால தான் எனக்கு இன்னொன்னு இத மாதிரி வாங்கணுங்கிறதுக்காக அதையும் எழுதுங்கன்னு சொன்னேன். അയാൾ കാര്യം ചോദിച്ചപ്പോൾ, அப்ப டாக்டர் ஏன்னு கேட்கும்போது ആ ഭർത്താവ് പറഞ്ഞത്, அந்த கணவர் சொன்னாரு, കല്യാണം കഴിഞ്ഞ് 28 വർഷമായി, எனக்கு திருமணமாக 28 வருஷம் போயிருச்சு, ഇതുവരെ இது வரைக்கும் എന്റെ ഭാര്യ ഇതുപോലെ വാമൂടി ഇരിക്കുന്ന ഞാൻ കണ്ടിട്ടില്ല. என் மனைவி இத போல வாய மூடி இருந்து நான் பார்த்ததே இல்ல. സാറാ സാധനം വായിലോട്ട് വെച്ചു കൊടുത്ത സമയത്താണ് சார் அந்த பொருளை வாயில வச்ச உடனே தான் இந்த காய்ச்சல் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு, அந்த காய்ச்சல் எல்லாம் போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சாதனம் வாங்கி வீட்டில் வச்சேக்கணும். இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கி வீட்டுல வச்சுக்கிடணும். ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இதுல எடுத்து வாயிலோட்டு போட்டோட இருத்தணும். ரொம்ப தொல்லை அதிகமாகும் போது அதை எடுத்து வாயில வச்சுட்டு அமைதியா இருந்துடணும். ആമേൻ. ஆமென். ഞാൻ പറഞ്ഞു വരുന്നത്, நான் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? പുരുഷന്മാരും സ്ത്രീകൾക്കും ഇത് ബാധകമാണ്. கணவர்கள் மனைவிக்கு எடுத்துக்காட்டாய் இருக்கிறார்கள். നമ്മൾ പറയുന്ന വാക്കുകൾ സൂക്ഷിക്കുക. நாம் சொல்லுகிற வார்த்தையில கவனமா இருக்க வேண்டும். നിന്റെ മേൽ വ്യാപരിക്കുന്ന ദൈവ കൃപ ചോർന്നു പോകുന്നതാകരുത് നിന്റെ വാക്കുകൾ. உங்களுக்குள் வசிக்கிற தேவ ஆவியானவர் உங்கள் வார்த்தையினாலே அவர் தீட்டுப்படாதிருப்பாராக.
ശാപ വാക്കുകൾ നാവിൽ എടുക്കരുത്. சாபமான வார்த்தைகள் நாவிலே அறிக்கை செய்யாதிருங்கள். നെഗറ്റീവ് ആയിട്ടുള്ള പദങ്ങൾ പറയാതിരിക്കുക. எதிர்மறையான வார்த்தைகள் பேசாதபடிக்கு கவனமாயிருங்கள். ബൈബിളിൽ ഇങ്ങനെ വായിക്കുന്നു. வேதத்தில் இப்படி வாசிக்கிறோம். நீங்கள் അനുഗ്രഹം അനുഭവിക്കുവാൻ വിളിക്കപ്പെട്ടിരിക്കുന്നവരാകയാൽ ஆசீர்வாதத்தை அனுபவிக்க அழைக்கப்பட்டவர்களானபடியால் നിങ്ങൾ അനുഗ്രഹിക്കുന്നവരായിരിപ്പിൻ. நீங்கள் ஆசீர்வதிக்கிறவர்களாயிருப்பீர்கள். ഇന്ന് പകലിൽ ഞാൻ പറയട്ടെ, இந்த பகலில் நான் சொல்லுகிறேன், കുടുംബങ്ങൾ ഇന്ന് പകലിൽ അനുഗ്രഹിക്കപ്പെടണം. குடும்பங்கள் இந்த பகல் வேளையிலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். പരിശുദ്ധാത്മാവ് എന്നോട് പറയുന്നു, பரிசுத்த ஆவி என்னோடு சொல்லுகிறார், പുറത്തു ചിലരോട് സംസാരിക്കാൻ കഴിയാതെ, வெளியே சிலரோடு பேச முடியாமல், കുടുംബത്തിന്റെ ഉള്ളറയിൽ വേദന അനുഭവിക്കുന്ന വ്യക്തികൾ എന്നെ ശ്രദ്ധിക്കുന്നുണ്ട്. குடும்பத்தின் உள் அறைக்குள் வேதனைகளை அனுபவிக்கிற சில நபர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆராதனையிலே ദൈവം മുറിവിനെ വെച്ച് കെട്ടുന്നത് പോലെ, தேவன் காயத்தை காயம் கட்டுவதை போல കുടുംബങ്ങളെ ദൈവം വെച്ച് കെട്ടുവാൻ പോകുകയാണ്. சில குடும்பத்தை கர்த்தர் காயம் கட்ட போகிறார். ചില പെൺകുട്ടികളുടെ വിവാഹ ജീവിതത്തിന്റെ പരാജയം കണ്ടിട്ട്, சில பெண்கள் பெண் பிள்ளைகளின் வாழ்க்கை திருமண வாழ்க்கையில ஏமாற்றத்தை கண்டு സ്തോത്രം വേദനിക്കുന്നതിലെ അമ്മമാരും അപ്പന്മാരും ശബ്ദം കേൾക്കുന്നുണ്ട്. வேதனையோடு அமர்ந்திருக்கிற தாய் தகப்பன் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ഇന്ന് പകലിൽ പരിശുദ്ധാത്മാവ് പറയുന്നു, இந்த பகலிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், നിന്റെ തലമുറയ്ക്ക് വേണ്ടി എന്റെ ദൈവം ഇന്ന് പകലിൽ ഒരു അത്ഭുതത്തെ ചെയ്യാൻ உன்னுடைய പോകുന്നു. பிள்ளைகளுக்காக என் தேவன் இந்த பகல் வேளையிலே ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ഐടി മേഖലയിൽ വർക്ക് ചെയ്ത ഒരു പെൺകൊച്ചിനെ ഓർത്ത്, ஐடி அந்த பகுதியிலே வேலை செய்கிற ஒரு பெண்ணை ஒரு மகளை குறித்து, ഒരു അമ്മയും ഒരു അപ്പനും ഇതിനകത്ത് ഭാരത്തോടെ ഇരിപ്പുണ്ട്. ஒரு தாயும் தகப்பனும் மிகுந்த வேதனையோடு அமர்ந்திருக்கிறீர்கள். അവരുടെ കുടുംബ ജീവിതത്തെ ഇന്ന് പകൽ ദൈവം പണിയാൻ പോകുകയാണ്. அவர்கள் குடும்ப வாழ்க்கை இந்த பகல் வேளையில் தேவன் கட்டி எழுப்ப போகிறார். പിശാച് അടച്ച വാതിൽ ഇന്ന് പകലിൽ ദൈവാത്മാവ് തുറക്കാൻ പോകുകയാണ്. பிசாசு அடைத்த வாசலை தேவன் இந்த பகல் வேளையில் திறக்க போகிறார். ഹല്ലേലൂയ, ஹalleluya. ഇതിനകത്തുള്ള പല കുടുംബങ്ങളെയും നോക്കിക്കൊണ്ട്, இதற்குள்ளாக இருக்கிற பல குடும்பங்களை பார்த்துக்கொண்டு ലോകം വിരൽ ചൂണ്ടി പറയാൻ പോകുകയാണ്, உலகம் கை நீட்டி சொல்ல போகிறது, ഇവരൊരു റോൾ മോഡലാണ്, இவர்கள் நமக்கு எடுத்துக்காட்டுகள் என்று சொல்ல போகிறது, ഇവളൊരു റോൾ മോഡലാണ്, இவன் ஒரு எடுத்துக்காட்டு என்று சொல்ல போகிறது. വലിയ ദൈവ പ്രവൃത്തി ദൈവാത്മാവ് വെളിപ്പെടുത്താൻ പോകുകയാണ്. ஒரு பெரிய தேவ கிரியைகளை தேவ ஆவியானவர் வெளிப்படுத்த போகிறார். ഹല്ലേലൂയ, ஹalleluya. പരിശുദ്ധാത്മാവ് ചില കുടുംബങ്ങൾക്കകത്ത് ചില ക്രിയകൾ ചെയ്യാൻ പോകുകയാണ്. பரிசுத்த ஆவியானவர் சில குடும்பங்களுக்குள்ள சில கிரியைகளை செய்ய போகிறார். ചില കുടുംബങ്ങളിൽ ഇതുവരെ വെളിപ്പെടാത്ത പ്രാർത്ഥന അനുഭവങ്ങൾ ദൈവം വെളിപ്പെടുത്താൻ சில പോകുകയാണ്. குடும்பங்களுக்குள்ள இதுவரை வெளிப்படாத ஜெப வாழ்க்கை வெளிப்பட போகிறது. ഹല്ലേലൂയ, ஹalleluya. ലോകം കാണുന്നത് പോലെയല്ല ദൈവത്തിന്റെ പ്രവൃത്തി ചില കുടുംബങ്ങളിൽ വെളിപ്പെടുന്നത്. உலகம் பார்ப்பதை போல அல்ல தேவ கிரியைகள் சில குடும்பங்களில் வெளிப்படும் போது പരിശുദ്ധാത്മാവിനോട് വളരെ ശക്തമായി പറയുന്നു, பரிசுத்த ஆவியானவரோடு தெளிவாய் சொல்கிறார், ചില കുടുംബങ്ങളിൽ ചില ദൈവ പ്രവൃത്തികൾ വെളിപ്പെടാൻ சில குடும்பங்களுக்குள்ளாக தேவ கிரியைகள் வெளிப்பட போகிறது. ചില വലിയ ദൈവ മഹത്വങ്ങൾ വെളിപ്പെടാൻ പറ്റും. ஒரு பெரிய தேவ மகிமை வெளிப்பட போகிறது. പരിശുദ്ധാത്മാവിനോട് ഇങ്ങനെ ഓർപ്പിക്കുന്നത്, பாஸ்டர் பரிசுத்த ஆவியானவரோடு இப்படி சொல்கிறார், ചില കുടുംബങ്ങളെ ദൈവം തിരഞ്ഞെടുത്തിട്ട്, சில குடும்பங்களை தேவன் தெரிந்து கொண்டு ദൈവം ചില കുടുംബങ്ങളെ പണിത്, தேவன் சில குடும்பங்களை கட்டி எழுப்பி അവരിലൂടെ മറ്റു ചില കുടുംബങ്ങളെ പണിയാൻ പോകുകയാണ്. அவர்கள் மூலமாக வேறு சில குடும்பங்களை தேவன் கட்டி எழுப்ப போகிறார். ഹല്ലേലൂയ, ஹalleluya. ചില കുടുംബങ്ങളെ പണിതിട്ട് சில குடும்பங்களை கட்டி எழுப்பி അവരിലൂടെ அவர்கள் மூலமாக ചില കുടുംബങ്ങളെ ദൈവം പണിയാൻ പോകുകയാണ്. சில குடும்பங்களை தேவன் கட்டி எழுப்ப போகிறார். എത്ര പേർക്ക് വിശ്വസിക്കാൻ எத்தனை பேர் இதை விசுவாசிக்க முடியும்? പാസ്റ്റർ ഒരു ടെമ്പോ ട്രാവലർ ദൈവാത്മാവിനെ ഇങ്ങനെ കാണിക്കുക. பாஸ்டர் ஒரு டெம்போ டிராவலர் கர்த்தர் ஆவியானவர் எனக்கு காட்டுகிறார். എവിടേക്കോ പോകാൻ വേണ്ടി തയ്യാറായി നിൽക്കുന്ന ഒരു വാഹനം, எங்கேயோ போவதற்கு ஆயத்தமாய் நிற்கிறதான ஒரு வாகனம் ഈ ചർച്ചിന്റെ മുന്നിൽ നിന്ന് പ്രാർത്ഥിച്ച് അതിനെ അയക്കാൻ പോകുകയാണ്. இந்த சர்ச்சுக்கு முன்னாடி வச்சு அந்த வாகனத்தை ஜெபம் பண்ணி நீங்க அனுப்ப போறீங்க. ദേശങ്ങളെ കീഴടക്കാൻ, தேசங்களை கீழ்ப்படுத்தும்படிக்காய், അനേക പട്ടണങ്ങളെ കീഴടക്കാൻ, அநேக பட்டணங்களை கீழ்ப்படுத்தும்படிக்காக ദൈവം ചിലതിനെ അയക്കാൻ വേണ്ടി പോകുകയാണ്. தேவன் சிலரை இங்கிருந்து அனுப்ப போகிறார். പരിശുദ്ധാത്മാവ് എന്നോട് പറയുന്നു, பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார்,
ഈ റോക്കറ്റിൽ തീ കൊളുത്തി അയക്കുന്നത് പോലെ, ராக்கெட்ல நெருப்பு வைத்து அனுப்புவதை போல ഒരു ടീം ദൈവാത്മാവിടുന്ന് പുറത്തേക്ക് കൊണ്ടുപോകാൻ ஒரு പോകുകയാണ്. அக்கினியை கர்த்தர் இங்கிருந்து வெளியே கொண்டு போக போகிறார். ഒരു ഗ്രൂപ്പിനെ ദൈവം പുറത്തെടുക്കുന്നു. ஒரு குழுவை தேவன் வெளியே பிரித்தெடுக்கிறார். സുവിശേഷീകരണത്തിന്റെ ആണ്ട് 2017 ആണ്. ഈ ആണ്ടിൽ ദൈവം അത് ചെയ്യാൻ പോകുകയാണ്. சுவிசேஷத்தின் ஆண்டு இந்த 2017 இந்த ஆண்டிலே என் தேவன் அதை செய்ய போகிறார். യഹോവയുടെ കരം വെളിപ്പെടാൻ പോകുകയാണ്. யெகோவாவின் கரம் வெளிப்பட போகிறது. ചില വ്യക്തികളെ ദൈവ ആത്മാവിൽ നിറച്ചയക്കാൻ പോകുകയാണ്. சில நபர்களை ஆவியிலே நிரப்பி என் தேவன் அனுப்ப போகிறார். ആമേൻ, ஆமென், ആമേൻ, ஆமென். ഇതുവരെ ഇല്ലാത്തൊരു വ്യത്യാസം ദൈവസഭയ്ക്കകത്ത് ജനങ്ങളിൽ കാണാൻ പോകുകയാണ്. இதுவரை இல்லாத ஒரு வித்தியாசத்தை தேவன் சபைக்குள்ளாக ஜனங்கள் மத்தியிலே காண்பிக்க போகிறார். ഒരു കാലം കഴിഞ്ഞ്, ஒரு காலத்துக்கு பின்பு സഭ ആരാധന നടക്കുമ്പോ, சபையின் ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது തമിഴ്നാട് പോലീസ് தமிழ்நாட்டினுடைய காவல் നിങ്ങൾക്ക് വേണ്ടി ട്രാഫിക് കൺട്രോൾ ചെയ്യുന്ന കാഴ്ച ദൈവാത്മാവിനെ കാണിക്കുകയാണ്. தமிழ்நாடு போலீஸ் உங்களுக்காக டிராபிக் கண்ட்ரோல் பண்ற காட்சியை கர்த்தர் எனக்கு காட்டுகிறார். ഹല്ലേലൂയ, ஹalleluya. ഒന്നല്ല, രണ്ടല്ല, 4 സെക്ഷൻ ആരാധന വെളിപ്പെടും. 1 2 அல்ல 4 ஆராதனைகள் இங்கிருந்து வெளிப்படும். വിദേശ രാജ്യങ്ങളിൽ നിങ്ങൾ കണ്ടിട്ടുള്ള ഗാലറികളോടുകൂടിയ ഓഡിറ്റോറിയങ്ങൾ ദൈവം ചെയ്യുവാൻ പോകുകയാണ്. வெளிநாடுகளை பார்ப்பதை போல கேலரிகள் வைத்த ஆடிட்டோரியத்தை போல காரியங்களை கர்த்தர் சபைக்கு செய்கிறார். അതങ്ങ് ദൂരെയല്ല, നിങ്ങളുടെ കൺമുമ്പിൽ നിങ്ങളുടെ സഭയ്ക്ക് വേണ്ടി സ്വർഗ്ഗത്തിലെ ദൈവം ചെയ്യാൻ പോകുകയാണ്. அது வெளியே தூரமாய் நின்று பார்ப்பதற்கல்ல, உங்கள் கண் முன்பாக உங்கள் சபைக்கு தேவன் அதை செய்ய போகிறார். ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ, ஹalleluya. ദൈവത്തിന് വേണ്ടി ഒരു ചരിത്രം സൃഷ്ടിപ്പാൻ தேவனுக்காக ஒரு சரித்திரத்தை படைக்கும்படியா ദൈവം നിങ്ങളെ വിളിച്ചിരിക്കുന്നു. தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ഇതല്ല ഇതിനകത്തെ ഗ്രൂപ്പ്, இங்க இருக்கிற ஜனங்கள் அல்ல, இந்த அளவு ஜனங்கள் அல்ல, ഇവരല്ലെന്നല്ല, இந்த அளவு அல்ல. ദൈവം അടുത്തൊരു ലെവലിലേക്ക് സഭയെ വളർത്താൻ പോകുകയാണ്. தேவன் அடுத்த லெவலுக்கு தேவன் சபையை வளர்த்து கொண்டு போகிறார். ദൈവം അത് ചെയ്യാൻ പോകുകയാണ്. தேவன் அதை செய்ய போகிறார். ദൈവം അത് ചെയ്യാൻ പോകുകയാണ്. தேவன் அதை செய்ய போகிறார். 365 ദിവസവും ആലയത്തിൽ ആരാധന നടക്കും. 365 நாட்களும் ஆலயத்தில் ஆராதனை நடக்கும். ഒരു ദിവസം പോലും ആരാധന ഉണ്ടാകാതിരിക്കില്ല. ஒரு நாள் கூட ஆராதனை நடக்காத நாள் காணப்படுவதில்லை. സൺഡേ മാത്രമല്ല സ്പെഷ്യൽ മീറ്റിംഗ്സ്, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல சிறப்பு ஆராதனை, എല്ലാ ദിവസവും எல்லா நாட்களிலும் ദൈവ പ്രവൃത്തി ഇറങ്ങി വരാൻ പോകുകയാണ്. தேவனுடைய கிரியைகள் இறங்கி வர போகிறது. ഹല്ലേലൂയ, ஹalleluya. ദൈവം ആ തരത്തിൽ ദൈവസഭയെ പണിയുന്നു. தேவன் அந்த நிலையிலே தேவ சபையை எழுப்ப போகிறார். ഇതുവരെ നിങ്ങൾ കാണാത്ത இதுவரை நீங்கள் பார்க்காத ഒരു ഉണർവ് ദേശം ஒரு അനുഭവിക്കുന്നു. பெரிய எழுப்புதலை தேசங்கள் பார்க்க போகிறது. ദൈവ ശക്തി ദേശത്ത് വെളിപ്പെടാൻ தேவ പോകുകയാണ്. வல்லமை பட்டணத்தில் வெளிப்பட போகிறது. പാസ്റ്റർ പരിശുദ്ധാത്മാവിനോട് ഇങ്ങനെ പറയുന്നു, பாஸ்டர் பரிசுத்த ஆவியானோடு கூட இப்படி சொல்லுகிறார், ഒറ്റയ്ക്ക് ആര് വന്നാലും தனித்தனியாக யாராவது தனியாக ஒருவர் மாத்திரம் ஆலயத்துக்கு வந்திருந்தார், 6 மாசத்தினுള്ളിൽ അവർ കുടുംബമായി ആരാധനയ്ക്ക് വരും. 6 மாதத்திற்குள்ளாக தனியாய் வருகிற நபர்கள் குடும்பமாய் ஆலயத்துக்கு வருவார்கள். നിങ്ങൾ ചിന്തിച്ചു നോക്കുക, நீங்கள் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ദൈവം അത് ചെയ്തിരിക്കും. தேவன் அதை செய்திருப்பார். 6 മാസത്തിനുള്ളിൽ 6 மாதங்களுக்குள்ளாக 6 മാസങ്ങൾക്കുള്ളിൽ 6 மாதங்களுக்குள்ளாக അവരെ കുടുംബമായി ദൈവം ആലയത്തിൽ കൊണ്ടുവരും. அவர்களை குடும்பமாய் தேவன் ஆலயத்துக்கு கொண்டு வருவார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദൈവാത്മാവ് എന്നോട് ഇങ്ങനെ പറയുന്നു, தேவ ஆவியானவர் இப்படி சொல்லுகிறார், ചില സയന്റിസ്റ്റുമാര് சில விஞ்ஞானிகள் ഈ ആലയത്തിലേക്ക് കടന്നു വരുന്ന ഒരു കാഴ്ച ദൈവാത്മാവിനെ കാണിക്കുക. சில விஞ்ஞானிகள் இந்த ஆலயத்துக்கு வருவதை தேவ ஆவியானவர் எனக்கு காட்டுகிறார். ദൈവം ആ തരത്തിൽ ചില ദൈവ പ്രവൃത്തികൾ വെളിപ്പെടുത്താൻ വേണ്ടി പോകുന്നു. அந்த நிலையிலுள்ள தேவ கிரியைகளை கர்த்தர் சபைக்குள் வெளிப்படுத்த போகிறார். SP DYSP റാങ്കിലുള്ള ചില പോലീസ് ഉദ്യോഗസ്ഥന്മാരെ ദൈവ ആലയത്തിനകത്തേക്ക് കൂട്ടിച്ചേർക്കാൻ വേണ്ടി പോകുകയാണ്. SP DSP ஆகிய தரத்தில் உள்ள சில பெரிய ஆட்களை தேவன் ஆலயத்துக்கு கொண்டு வர போகிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദൈവം ചിലതിനെ ആലയത്തിൽ കൊണ്ടുവരാൻ പോകുകയാണ്. தேவன் சிலரை ஆலயத்துக்குள் கொண்டு வர போகிறார். ദേശം സഭയെ ഭരിക്കുകയല്ല,
സഭ ദേശത്തെ ഭരിക്കാൻ വകയാണ്. தேசம் சபையை ஆளுவதல்ல, சபை தேசத்தை ஆள போகிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പോലീസും കളക്ടറും വിചാരിച്ചിട്ട് നടക്കാത്തത്, போலீஸ் கலெக்டர்கள் நினைச்சு நடக்காத காரியங்கள் സഭയിലെ ദൈവമക്കൾ വിചാരിച്ചാൽ നടക്കാൻ പോകുകയാണ്. சபையின் மூலமாக தேவன் செய்து கொடுக்க போகிறார். ഇതെല്ലാം റെക്കോർഡ് ചെയ്യുന്നുണ്ട്. இது எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ഇത് നിങ്ങൾ കാണുക. இது நீங்க பாருங்க. ഇത് നിറവേറുന്നത് നിങ്ങൾ കാണാൻ இதை പോകുകയാണ്. நீங்கள் நிறைவேறுவதை பார்க்க போகிறீர்கள். യേശു ജീവിക്കുന്ന ദൈവം, இயேசு ஜீவிக்கிற தேவன், യേശു ജീവിക്കുന്ന ദൈവം, இயேசு ஜீவனுள்ள தேவன். ദൈവമകത്വ ചില കുടുംബങ്ങളുടെ വെളിപ്പെടാൻ പോകുകയാണ്. தேவ மகிமை குடும்பங்களுக்குள்ளாக வெளிப்பட போகிறது. കുടുംബം കുടുംബമായി குடும்பம் குடும்பமாக അത്ഭുത സാക്ഷ്യങ്ങളെ ദൈവം ചെയ്യിപ്പിക്കാൻ വേണ്ടി அற்புத சாட்சிகளை தேவன் எழுப்ப போகிறார். വിശ്വസിക്കാൻ പറ്റുമോ? விசுவாசிக்க முடியுமா? വിശ്വസിക്കാൻ പറ്റുമോ? விசுவாசிக்க முடியுமா? നിങ്ങളുടെ തലമുറകൾ നാളെ പാസ്റ്റർമാരായി കർത്താവിന്റെ വേല ചെയ്യും. உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு ஊழியக்காரனா மாறி தேவனுடைய ஊழியத்தை செய்வாங்க. നിങ്ങളുടെ കുടുംബാംഗങ്ങൾ ദൈവത്തിന് വേണ്ടി നിൽക്കും. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தேவனுக்காக நிற்பார்கள். ദൈവം വലിയ ദൈവ പ്രവൃത്തി ചെയ്യാൻ പോകുകയാണ്. தேவன் தம்முடைய பெரிய கிரியைகளை செய்ய போகிறார். നാം സേവിക്കുന്ന ദൈവം അത്ഭുതങ്ങളുടെ ദൈവമാണ്. നാം- ദൈവം അത് ചെയ്യട്ടെ. நாம் ஆராதிக்கிற தேவன் அற்புதத்தின் தேவன். தேவன் அப்படியே செய்வாராக. ദൈവ സഭയുടെ ചരിത്രം ദൈവം മാറ്റും. தேவ சபையின் சரித்திரத்தை கர்த்தர் மாற்றுவார். ദൈവ സഭയുടെ ചരിത്രം ദൈവം മാറ്റും. தேவ சபையின் சரித்திரத்தை தேவன் மாற்றுவார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. എല്ലാ ദൈവമക്കളും എഴുന്നേറ്റാട്ടെ. எல்லா தேவ பிள்ளைகளும் எழுந்து நிற்போம். എല്ലാവരും എഴുന്നേറ്റാട്ടെ. எல்லாரும் எழுந்து நிற்போம். നാം ഒരുമിച്ച് പ്രാർത്ഥിക്കാൻ நாம் പോകുകയാണ്. ஒன்று சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ഇന്നത്തെ ആരാധന இந்த நாள் ஆராதனை ചില കുടുംബങ്ങൾക്ക് വിടുതലായി തീരുന്നു. சில குடும்பங்களுக்கு விடுதலையாய் மாறட்டும். പരിശുദ്ധാത്മാവ് பரிசுத்த ஆவியானவர் ചിലരുടെ വേദനകൾ കാണുന്നു. சிலருடைய வேதனைகளை பார்க்கிறார். കുടുംബ ജീവിതത്തിൽ അനുഭവിക്കുന്ന വേദനകൾ, குடும்ப வாழ்க்கையில் அனுபவிக்கிற வேதனைகள். പക്ഷെ ദൈവം നിങ്ങളെ കാണുന്നു. ஆனால் தேவன் உங்களை பார்க்கிறார். നിങ്ങളുടെ ഹൃദയം അറിയുന്നു. உங்கள் இருதயத்தை அறிகிறார். ஆகையால் നിങ്ങളുടെ കണ്ണുകളെ അടയ്ക്ക്. உங்கள் കണ്ണുകളെ மூடுங்க. നീ ഇന്ന് കരയുന്ന വിഷയത്തിന് വേണ്ടി நீ இன்று அழுகிற காரியத்திற்காக ഇനി കരയേണ്ടി വരില്ല. இனி அழ வேண்டிய அவசியம் வராது. ഇനി കരയേണ്ടി വരില്ല. இனி அழ வேண்டிய அவசியம் வராது. കണ്ണുകൾ അടച്ച് எல்லா கண்களை மூடி ഒരുമിച്ച് സ്തോത്രം ചെയ്ത് ஒன்று சேர்ந்து கர்த்தரை துதிப்போம். എല്ലാ ദൈവമക്കളും പ്രാർത്ഥിച്ചാൽ, எல்லா தேவ பிள்ளைகள் வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்க എല്ലാ ஆரம்பிக்கலாம். കണ്ണുകളും അടച്ച് പ്രാർത്ഥിച്ചാൽ எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க ഒരു വലിയ ஆரம்பிக்கலாம். ദൈവ സാന്നിധ്യം വെളിപ്പെടുന്നു. ஒரு பெரிய தேவ பிரசன்னம் வெளிப்படுகிறது. നമുക്ക് ഒരുമിച്ച് സ്തോത്രം ചെയ്യാം. நம்ம எல்லாம் கர்த்தரை துதிக்கலாம். ஹalleluya. எல்லா வாய்களை திறப்போம். யாரும் மௌனமா நிக்க வேண்டாம். சத்தம் உயரட்டும். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் இருப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் இருப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் சுமப்பேன், பயமின்றி നിങ്ങളുടെ ഇടത്തെ കരം നിങ്ങളുടെ നെഞ്ചോട് ചേർത്ത് വെച്ചാണ്. இடது கரத்தை உங்கள் மார்போடு சேர்த்து வைத்துக்கொண்டு, നിങ്ങളുടെ വലത്തെ കരം നിങ്ങളുടെ തലയിലേക്ക് വെച്ച് உங்கள் வலது கரத்தை உங்கள் தலையின் மீது வைத்துக்கொண்டு ഒരുമിച്ച് നമ്മൾ പ്രാർത്ഥിക്കാൻ പോകുകയാണ്. நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். നിങ്ങളെ ദൈവം ആശീർവദിക്കുന്നു. உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். നിങ്ങളുടെ കരം ആണ് നിങ്ങളുടെ തലയിൽ ഇരിക്കുന്നതെങ്കിലും உங்கள் கரம்தான் உங்கள் தலையில் இருக்குமானால், നിങ്ങളുടെ കരത്തിന്റെ മുകളിൽ യേശുവിന്റെ കരം ഇരിപ്പുണ്ട്. உங்கள் கரத்திற்கு மேலாக இயேசுவின் கரம் இருக்கிறது. ഈ സഭ இந்த சபை പല മടങ്ങായി ആശീർവദിക്കപ്പെടാൻ പോകുന്നു. பல மடங்காக ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ഇതിനകത്തുള്ള ജനങ്ങൾ പല
மடங்காய் ஆசீர்வதிக்கப்படும். இதற்குள்ளாக வருகிற ஜனங்கள் பல்மடங்கு ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். சிலருடைய ஆத்மீக ஜீவிதம் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படும். சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ഇന്നലെ വരെ പാപത്തിൽ വീണു പോയവർ ഇനി പാപത്തിൽ വീണു പോകയില്ല. நேற்று வரை பாவத்தில் விழுந்தவர்கள் இனி பாவத்தில் விழுவதில்லை. നിങ്ങളിൽ ഒരു വലിയ വ്യത്യാസം ദൈവാത്മാവ് പകരുന്നു. உங்களில் தேவன் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்க போகிறார். ജീവിതത്തിൽ ഒരു വലിയ വ്യത്യാസം ദൈവം പകരുന്നു. வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை தேவன் கொடுப்பார். ബിസിനസ് ആശീർവദിക്കപ്പെടും. உங்கள் பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படும். നിങ്ങളുടെ ഉപജീവന മാർഗ്ഗം ആശീർവദിക്കപ്പെടും. உங்கள் எல்லா ஜீவித வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படும். നിങ്ങളുടെ വിദ്യാഭ്യാസം ആശീർവദിക്കപ്പെടും. உங்கள் கல்வி ஆசீர்வதிக்கப்படும். ഫാമിലി ലൈഫ് ആശീർവദിക്കപ്പെടും. குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். പിതാവിന്റെയും പുത്രന്റെയും പരിശുദ്ധാത്മാവിന്റെ നാമത്തിൽ பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ഈ ജനത്തെ അനുഗ്രഹിക്കുകയാണ്. இந்த ஜனத்தை ஆசீர்வதிக்கிறோம். സകലത്തിലും ഇവർ ആശീർവദിക്കപ്പെടട്ടെ. எல்லாவற்றிற்கும் மேலும் இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. നന്മകളാൽ ആശീർവദിക്കപ്പെടട്ടെ. சகல நன்மைகளினாலே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. സ്വർഗ്ഗത്തിലെ ആത്മീക ഭൗതിക അനുഗ്രഹങ്ങളാൽ ഇവർ ആശീർവദിക്കപ്പെടട്ടെ. பரலோகத்தின் ஆசீர்வாதம் பூலோகத்தின் நன்மைகளினாலே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ഈ സഭ 10,000 കണക്കിനായി വർദ്ധിച്ചു പെരുകട്ടെ. இந்த சபை 10,000 கணக்கில் அதிகமாய் பெருகுவதாக. ദേശത്തിന്റെ പല ഭാഗത്ത് ജനം കടന്നു വരട്ടെ. தேசத்தின் பல பகுதிகளிலிருந்து ஜனங்கள் கடந்து வருவார்களாக. 13 കിലോമീറ്റർ ചുറ്റളവിൽ ഈ സഭ മുഖാന്തരം വിടുതൽ നടക്കട്ടെ. അവർ ആലയത്തിൽ கடந்து வரട്ടെ. 13 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கிற ஜனங்கள் இந்த ஆலயத்தின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அவர்கள் ஆலயத்திற்குள் வருவார்களாக. യേശുവിന്റെ നാമത്തിൽ ആശീർവദിക്കുന്നു. இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். തട്ടി ദൈവത്തെ സ്തുതിച്ചാട്ടെ. எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை துதிப்போம். நல்ல கரங்களை தட்டி. ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் நம் சபை நிகழ்வுகள். கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை 2ஆம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் 4ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இயேசுவோடு 1 மணி நேரம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை மாலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் 2வது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேத பாடக்கூடுகை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு. பெருமீச்சு இரவு ஜெபம் 2ஆம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேரம் துதி ஆராதனை தினமும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசிகள் 9500373818. தொலைபேசி எண் 0461310232.
வாருங்கள் ஆராதிப்போம், வாருங்கள் உயர்த்துவோம், வாருங்கள் யுத்தம் செய்வோம்.